ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேத பகுதியினுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத பகுதியை இன்றைக்கும் கூட திருச்சபையாராகிய நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூர்ண வழிநடத்துதலின்படியே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை தாங்க. எங்களுடைய ஞானம் குப்பை ஆண்டவரே, எங்களுடைய அறிவு பிரயோஜனமற்றது தகப்பனே. நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்தி உம்மை நோக்கி நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆவியானவரே. நீர் கற்றுக் கொடுக்காவிட்டால் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய சுய முயற்சி, நாங்கள் வேதத்தை தவறாக புரிந்து கொள்வோம். புரிய வேண்டிய விதத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோமே அப்பா. எங்களோடு கூட இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காய் வந்தவரே, எங்களுடைய தேற்றளவாளனே, நாங்கள் திக்கற்றவர்களாய் இராதபடிக்கு எங்களுக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பேசி அனுப்பப்பட்டவரே, எங்களுக்குள்ளும் எங்களோடும் இருக்கிற ஆவியானவரே, இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட இடைப்படுவீராக. நம்முடைய வசனம் குறைவற்றதும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கவும் அது வல்லமை கொண்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருட கூட பேசுங்க. உமது அடியானாகி என்னை தொடங்கி எங்க யாவரோடு கூட நீங்க பேசுங்க. வாழ்வு தரும் வசனம் இன்றைக்கு உம்முடைய கிருபாசனத்திலிருந்து புறப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்துகிறோம். எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் மனதின் யோசனைகளும் சேனைகளின் கர்த்தாவே உமக்கு பிரீத்தியா இருக்கட்டும். ஆண்டவரை இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். நாங்கள் தாழ்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்திருப்போம். தேவாலயத்திலும் பெரியவராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the wonderful name of Jesus who said, I am greater than the temple. Hallelujah. நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியை மாத்திரம் தியானித்து வரதான் நேரம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. Each week the presence of the Lord, the Holy Spirit is leading us to meditate at least a portion from the Bible because of the time. நேரத்து நிமித்தமாக முழு புத்தகத்தை தியானிக்கல, ஒவ்வொரு புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியை மாத்திரம், ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து உத்தாசைகளை செய்து வருகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்படி நாம் இந்த வாரத்துக்கு என்ற தியான பகுதி சங்கீத புஸ்தகம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். சங்கீதங்கள் நாம் நினைக்கிறபடி வெறும் சங்கீதங்கள் அல்ல. அந்த சங்கீதங்களை வெவ்வேறாக அல்லது எழுதியிருக்கிறவர்கள் அநேகர். உதாரணத்துக்கு தாவீது எழுதின சங்கீதங்கள் அடங்கியிருக்கும். சாலமோன் எழுதின சங்கீதம் உள்ள அடங்கியிருக்கு. கோராவின் புத்திரர்கள் எழுதின சங்கீதங்கள் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. ஆசாப்புடைய சங்கீதங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு. மோசே எழுதின சங்கீதமும் மற்ற சில சங்கீதங்களும் இதில் அடங்கியிருக்கு. இத்தனை பேரை கொண்டுதான் கர்த்தர் இந்த சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறார். அப்படி கொண்டதுதான் இந்த 150 அதிகாரங்கள். வெறும் தாவீது எழுதினது அல்ல. அதனாலதான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை அன்னைக்கு காட்டி கொடுத்தேன். உதாரணத்துக்கு இந்த சங்கீதங்கள்ல எவ்விதமா இருக்கு? ஒன்று praise psalm, thanksgiving psalms, messianic psalms, royal psalm, lament psalm, psalms of Asaph, psalms of sons of Korah. இப்படி இந்த 7 காரியங்களை நாங்கள் தான் தியானிக்க முடிஞ்சிச்சு. சரி, ரைட். இருப்பினும் கூட எல்லாவற்றையும் தியானிக்க முடியாது. இன்றைய ஆராதனை, இன்றைய தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி வாசிக்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி அதை யார் அப்படி செய்ய முடியும் என்பதை அடுத்தது வரிசையாக சொல்லுகிறதும், அப்படிப்பட்ட மனுஷனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதையும் இங்கே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 15வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நல்லா கவனிங்க. இந்த முழு 150 அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய காரியங்கள் உண்டு. உதாரணத்துக்கு கர்த்தரிடத்துல போய் முறையிடுகிற சங்கீதங்கள் உண்டு.
கர்த்தரிடத்தில் போய், ஐயோ ஆண்டவரே, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்கள், அவர்கள் என்னை விழுங்கி போடுவார்கள், எனக்காக அவர்கள் எத்தனையோ கண்ணிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள், எனக்காக குழிகளை பறித்து வைத்திருக்கிறார்கள், எனக்காக வலையை பின்னி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக இடங்களிலே சங்கீதக்காரர்கள் கர்த்தரிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதும் உண்டு. அது மாத்திரமல்லாமல் கர்த்தரை தங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறதையும் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். So basically, when we read it properly and make a thorough study on each chapters, you can see either a psalmist goes to God for cry, with a complaint, with a confession, and then also thanking God that he will help us. அழுகையோடும் முறையோடும், ஆண்டவரே எங்கள் குறைகளை பாரும் என்று சொல்லி, நீர் எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவர் என்று சொல்லி, நீர் உதவி செய்வீங்க, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லியும் நன்றி செலுத்துகிறத நாம் இந்த பூரா அதிகாரங்களில் பார்க்க முடியும். அப்படி இருப்பினும் கூட இப்போ நம்ம இதெல்லாம் தியானிக்க போகிறதில்ல. இதில் இன்னொரு விசேஷமான ஒரு காரியத்தை தாவீதாகிலும் சரி, கோராவின் புத்திரர்களாகிலும் சரி, ஆசாப்பின் சங்கீதங்களில் ஆகிலும் சரி, இன்னொரு காரியம் which was often repeated is what I saw. அதிகமாக பேசப்பட்ட ஒரு காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஆசாப் பேசினதும், கோராவின் புத்திரர்கள் பேசினதும், தாவீது பேசினதும் அநேக காரியங்கள் ஒத்து போனாலும் ஒரு காரியத்தை தான் நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அது என்னது? கர்த்தருடைய கூடாரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம். அதை தான் தியானிக்க போறோம். புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்போ பாருங்களேன், நம்ம வேகமா வாசிக்கலாம். அதுவும் விசேஷமாக நம்ம தாவீதை குறித்து எடுத்து வாசிப்போமானால், அவன் கர்த்தருடைய கூடாரத்தை குறித்து அதிகமாய் வாஞ்சை உள்ள தேவ மனிதன். எப்படி சொல்றோம்? தேவாலயம் 400 வருஷம் தாவீதுக்கு முன்னாடி இருந்த அந்த அத்தனை ஆண்டுகளும், தாவீது ராஜாவாகும் முன்னே 400 ஆண்டு காலங்கள் முன்பதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவாலயம்லாம் கிடையாது, மோசே அமைத்த ஆசாரிப்பு கூடாரம் மாத்திரமே. 400 வருஷமா தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், எத்தனையோ பேர் இருந்தாங்க, எல்லாம் இருப்பினும் கூட யாரும் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கல. தாவீதோடைய இருதயத்தில் நினைச்சான், நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். நாத்தான் தீர்க்கதரிசியை அழைத்து சொல்லுகிறான், கேதுருக்களால் கட்டப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய அரமனையில இப்படிப்பட்ட ஒரு மஞ்சையின் மேல் நான் படுத்திருக்கிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ அங்க மலைகளிலும் குகைகளிலும் இருக்கே. நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறேன். தீர்க்கதரிசியே, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆலயத்தை குறித்த வாஞ்சை தாவீதுக்கு ராஜாவான பின்பு அல்ல, அவன் ஆடு மேய்க்கிற நாட்கள் தொடங்கியே இருந்துச்சு. He was always had that love to God and his house. மறுபடியும் சொல்றேன், தாவீதுக்கு தேவன் மேலும் தேவனுடைய கூடாரத்தின் மேலும் எப்போதும் ஒரு தனி அன்பு இருந்துச்சு. He always had love for God and God's house. நாம் அதை தான் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. தாவீது அநேக இடங்களில் சொல்லுகிறத நாம பார்க்க முடியும். அதுக்கு ஒரு சங்கீதம் உதாரணம் தான் 15ஆம் அதிகாரம். இதே சங்கீதங்களை அல்லது இதே வசனங்களை தாவீது மறுபடியும் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தானே. அதே மறுபடியும் சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தை, உம்முடைய மகிமை தங்கியிருக்கிற ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா. தாவீதுக்கு என்ன வாஞ்ச? கர்த்தருடைய ஆலயம். ஆமா, அந்த ஆலயத்தில் என்ன இருக்கணும்?
வசனத்தை வாசிங்க. நீங்களா ஒன்று சொல்லக்கூடாது. வசனத்தை என்ன இருக்கு வாசிங்க. உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தை அங்க என்ன தங்கி இருக்கணும்? அந்த மகிமை தங்கி இருந்தாதான் அதுக்கு பேர் தேவாலயம். அந்த மகிமை அங்க வாசம் பண்ணாதான் அது கர்த்தருடைய ஆலயம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன பேர்? அதுக்கு பேர் இல்ல தம்பி, கல்லர் கோகை வந்துட்டு அங்க விற்கிறதும் வாங்குறதும் வச்சா கல்லர் கோகை. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை அப்படின்னு சொன்னா அது என்ன ஸ்தலம்? நாங்க ஒன்னும் விக்கிரகத்தை வைக்கலையே பிரதர், நாங்க ஒன்னும் இங்க விற்பனை வாங்குறதும் கொடுக்கறதும் செய்யலையே பிரதர், நாங்க ஒன்னும் அப்படியெல்லாம் ஒன்னும் தப்பு செய்யலையே, நாங்க சபை ஆராதிக்கிறோம், நல்ல பேண்டு சட்டெல்லாம் வச்சு அழகாக ஆராதிக்கிறோமே, இதுல என்னையா தப்பு? மகிமை இல்லாத இடத்திற்கு பெயர் சபை அல்ல. அதுக்கு இன்னொரு நல்ல பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்னால் கிளப் அப்படின்னு சொல்லலாம். கிளப்லையும் யாரும் ஒன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ உங்களுக்கு லயன்ஸ் கிளப் தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? ராட்டரி கிளப் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஒரு சில மெம்பர்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது செய்யலாம், பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தலாம், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்தலாம், ஏழை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யலாம், யாராவது ரொம்ப தேவைப்பட்டா அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செயல்படும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிளப்னா வெறும் சீட் ஆடுறதும் ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆடுறதும் அதை சொல்லலை. இதுவும் கிளப்பு தான். தேவ மகிமை இல்லை என்று சொன்னால் ஜனங்கள் கூடி ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து கொள்வதிலும் ஜனங்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யலாம், இப்படிப்பட்ட புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தலாம், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செயல்படுத்தலாம், அது அநேக ஜனங்களுடைய பார்வையை கவர்ந்திழுக்கும். இப்படிப்பட்ட பலவித தந்திரங்களை கொண்டு நடப்பிப்பது கர்த்தருடைய சபை அல்ல, அது மனுஷர்களுடைய கூடுகை மாத்திரமே. அது யார் இல்லை? சத்தமா சொல்லுங்க. இல்லையே, எங்க ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறாரு. எதை வச்சு சொல்றீங்க? எங்க பாஸ்டரை பார்த்து தான். பாஸ்டரை பார்த்து சொல்லக்கூடாது. கர்த்தர் சபையில் இருக்கிறாரா என்பதை எதை வச்சு சொல்லணும் தெரியுமா? உங்களை பார்த்து சொல்லணும். பாஸ்டரை பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய தனிப்பட்ட சாட்சி என்ன, அவருடைய குடும்ப வாழ்க்கை என்ன, இவைகளை எல்லாம் பார்க்கணும். அதோடு கூட என்ன பார்க்கணும்? சபைக்கு போறோமே, அந்த கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன செஞ்சார், என் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் என்னை சந்தித்தது எப்போ, என் வாழ்க்கையில கர்த்தரோடு கூட எனக்கு இருக்கிற உறவு என்ன, தேவன் என் வாழ்க்கையில செய்கிற கிரியைகள் என்ன. என்ன பிரதர் அப்படி சொல்லிட்டீங்க, கடந்த வாரம் தான் தெரியுமா உங்களுக்கு, அப்படியே காரியங்கள் மாறி போச்சு. சந்தோஷம். 7 நாள் உபவாசம் இருந்த கடந்த வாரம் முதல் ஃபர்ஸ்ட் டே ஒரு அற்புதம். தம்பி ஜான் ஃபோன் பண்ணியிருந்தாப்புல, பிரதர் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் போகிறேன், ஒரு ஸ்டண்ட்டு இருக்குது வயத்தில், அது எடுக்கணும், கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு ஜோம் பண்ணிவிட்டு போனாங்க. போங்க தம்பி ஜோம் பண்ணலாம். மண்டே ஃபோன் பண்ணுறாங்க, அந்த ஸ்டண்ட்டே காணோம், இல்லையா, அது அங்கேவே இருக்காதான், ஆப்ரேஷனை வேண்டான்னு சொல்லி 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நடப்பிக்கிறவைகள். என்னுடைய மனைவிக்கு 2வது நாள், அதாவது டியூஸ்டே, அவங்களுக்கு வந்துட்டு எம்ஆர்ஐ ரிப்போர்ட் கொஞ்சம் பண்ணமாக இருந்துச்சு, பேக்கில் ஸ்பைனில் கொஞ்சம் பிரச்சனைன்னுட்டுன்னு. அங்கே சஜஸ்ட் பண்ண டாக்டர் சொல்கிறாங்க, அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு மேபி சர்ஜரி சஜஸ்ட் பண்ணமா இருக்கும் அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசனையாக இருந்தாங்க. நான் இன்னொரு டாக்டர்கிட்ட பேசவே இல்லை, பேசின மாதிரி சொன்னேன், அப்பா கிட்ட பேசிட்டு சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதான், யார் பார்த்து சொன்னா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் இவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. நான் சொல்கிறேன், அப்பா நான் உங்ககிட்ட தான் பேசினேன், வேறு எந்த டாக்டர்கிட்டையும் பேசலை, அதே மாதிரி தான் சொல்லணும். 2வது நாள் ஆப்ரேஷனெல்லாம் யார் சொன்னா, அதெல்லாம் எதுவும் கிடையாது, மாத்திரையே போதும். இது 2வது நாள். இப்படி 3வது நாள் ஒரு நாளைக்கும் ஒவ்வொருவர் ஃபோன் பண்ணி, பிரதர் இப்படி நடந்துச்சு, பிரதர் அப்படி நடந்துச்சு. சந்தோஷம். இதெல்லாம் யார் நடத்துனா? சத்தமாக சொல்லுங்களேன். சந்தோஷம், சந்தோஷம். இது கர்த்தர் நடத்துவார். ஆனால் இவைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க ஆலயத்துல உட்கார்ந்து எனக்கும் கர்த்தருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்குன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அற்புதம் கர்த்தர் விசுவாசிக்கிற நம்புகிற எல்லாருக்குமே செய்வார். காக்கா குருவிக்கு கூட சாப்பாடு கொடுக்குறார் அப்பா. நான் சொல்லியிருக்கிறேன் தானே, காக்கா குருவிக்கு கூட அப்பா சாப்பாடு கொடுத்துறார். ஆனால் அதை வச்சுட்டு மற்றமே நாம் என்ன நினச்சிடக்கூடாது தெரியுமா? எங்களுக்கு என்ன பிரதர், நேரம் ஆனால் எல்லாம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது,
வீடு என்ன இருக்கு? வீடு இருக்கு, வச்சுக்கோங்க, வாசலும் வச்சுக்கோங்க. வீடு இருக்கு, வாசல் இருக்கு, அப்புறம் வேலை இருக்கு, சம்பள பணம் இருக்கு, ரைட், இது எல்லாருக்கும் இருக்கு. கர்த்தரையே நம்பாதவன் எதிர்த்து வீட்டுக்காரனுக்கும் இருக்கு. இதெல்லாம் கர்த்தரோடு கூட இருப்பது உண்மையானால், உனக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கானால், வேதம் சொல்லுகிறது அங்கே கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டும், அங்க தேவ மகிமை வாசம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட வேண்டும். இந்த அனுபவங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சபைக்கு வெறுமையாக வருகிறீர்களே அல்லாமல் அந்த மகிமை உங்களுக்கு கிரியை செய்யலன்னு அர்த்தம். கடந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு வாழ்க்கை? இப்போ எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை? ஒரு மாற்றம் இல்லை, அப்படியே இருக்கிறோம் பிரதர். வெரி குட். நீங்கள் கர்த்தருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கூட இல்லைன்னு அர்த்தம். மேபி ஐ எம் சவுண்டிங் லிட்டில் ஹார்ட், பட் தட் இஸ் த ட்ரூத் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதான் உண்மை. எங்களுக்குள்ள எந்த மாற்றம் இல்லை. எங்கள் பேச்சு மாறலை, எங்கள் நடக்க மாறலை, எங்கள் சிந்தனை மாறலை, எங்கள் யோசனை மாறலை, எங்கள் கிரியைகள் மாறலை. ஆனால் பைபிள் மட்டும் நீங்கள் சொல்லுகிறது எல்லாத்தையும் வாசித்துருவோம், வந்துடுவோம். ஞாயிற்றுக்கிழமான 9:30 மணிக்கு வந்துடுவோம் பிரதர். உங்களுக்கும் கர்த்தருக்கும் உறவு உண்டா என்பதை மிக தாழ்மையோடு, உங்கள் கால்களை கழுவத்தான் என்ன வேலைக்காரனுக்கு வச்சிருக்கிறார், அவருடைய வேலைக்காரனா உங்களிடத்தை கேட்டுப்பேன், மிக தாழ்மையோடு கேட்பேன். நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கும் கர்த்தருக்கும் நிச்சயமாகவே உறவு உண்டாயிட்டு. அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு ஊழியக்காரன் தொடங்கி இன்றைக்கு தான் வருகிறேன் என்று சொல்லுகிறவங்க வரைக்கும் அவசியம். we have to know. தாவீது இப்படி அநேக முறை இந்த சங்கீதங்களில் அவன் எழுதியிருக்கிற அநேக சங்கீதங்களில் 73 அதிகாரங்கள் தாவீதுக்கு சொந்தமானது. இந்த 73 அதிகாரங்களில் அநேக முறை தான் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்தும் அவருடைய பிரசன்னத்தை குறித்தும் பேசுவான். அதான் தாவீதோட விசேஷம். he always says that. இப்போ 26:8 வாசிச்சோமா? அடுத்தது வாசிங்க 27 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. நான் பாருங்க ஆண்டவரே இதை வேணும் அதை வேணும் நல்லா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒன்று வேணும். என்ன தாவீது வேணும்? வாசிக்கலாம். ஒன்றை கேட்டேன், நான் அதை தான் தேடுவேன். நான் கர்த்தருடைய என்ன பார்க்கணும்? அங்க 26 அதிகாரம் 8 வசனத்துல வாசித்தோமே, அந்த ஆலயத்துல என்ன இருக்கணும்? மகிமை இருக்கணும். இங்க இவர் என்ன கேட்கிறார்? நான் ஒன்னதான் கேட்டேன். என்ன தாவீது? உம்முடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யணும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். அல்லேலூயா. எதுங்க ஆலயம்னா? நீங்க எல்லாம் போங்க பிரதர், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் இங்கவே இருந்துடுறேன் பிரதர். இருக்கலாம், தப்பில்லை. அந்த வாச கதவை தாண்டின உடனே என்ன ஆகும்? உதாரணத்துக்கு இங்கவே வச்சிடுறேன், இப்போ கெவினை இங்கவே கட்டி போட்டுறேன், 1 மாசத்துக்கு இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. சரிங்கண்ணே, அப்படியாவது நான் திருந்துறேன்னா பார்ப்போம். ரைட்டு தம்பி, இங்கேவே இருக்கணும், சாப்பாடு 3 வேளைக்கு வந்துடும், இங்கே தான் இருக்கணும், அந்த வாச கதவை தாண்டக்கூடாது. 1 மாதம் ட்ரீட்மெண்ட், நல்ல 3 வேளை சாப்பாடு வரும் தம்பி, உபவாசம் இருக்கிறதா இருந்தால் சாப்பிடாதீங்க, நல்லா இருங்க. ஜபம் பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும் உள்ள. சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க, போதும். 1 மாதம் கழிச்சு எப்படி இருப்பார் தெரியுமா? ஒரு 25 கிலோவா இருக்கிறவர், ஒரு 25 கிலோ இருக்கிறவர் 28,000, 30,000, அவ்வளோதான் மாற்றம் வரும். இதுக்குள்ள இருக்கிறத குறித்து பேசலை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பேன்னு சொன்ன என்ன தெரியுமா அர்த்தம்? அவருடைய பிரசன்னத்திலேயே தங்கியிருப்பேன். அவருடைய ஆலயம், அவருடைய பிரசனம், அவருடைய மகிமை தங்குகிற ஸ்தலம், அதான் என் வாசஸ்தலம். அவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அதுதான் என் வாசஸ்தலம். அப்போ எங்கே இருக்கிறாரோ அதான் என் ஸ்தலம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 அதிகாரம் 6 வசனத்தை என்ன சொல்றாரு வாசிங்க. இங்க என்ன சொன்னாரு? 27:4 ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். 23 அதிகாரம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், சின்ன பிள்ளைகளும் மனப்பாடமா சொல்லுகிற சங்கீதம். 6 வசனம் வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஏன் தொடரும்? ஏன்னா நான் கர்த்தருடைய வீட்டில்
நீடித்த நாட்களா இருப்பேன். அங்கவே தங்கிடுவேன் நான். அப்பா வீட்டிலே இருந்துருவேன் நான். ஆமா, இது தாவீதுடைய வாஞ்சை, இது தாவீதுடைய ஏக்கம். எப்பவும் கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய ஆலயத்தையே தேடுகிறாள். ரெண்டு விதமான ஜனங்களை ஒரே குடும்பத்திலையும் பார்க்க வாய்ப்புகள் உண்டு, கர்த்தருக்குள் பலன் அடையாத வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் போகணும், அவன் எந்திரிக்கிறதே நீங்கள் பார்த்துடலாம் அவன் எவ்வளோ வாஞ்சையாக எந்திரிக்கிறான்ட்டு. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு புது சட்டை வாங்கினாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இதை ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கலாம், சனிக்கிழமை எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவான். ஏன் தெரியுமா, நாளைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போகணும். I wanted to go to church, I want to go to the place of God, I want to go to the house of God. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக போகிறேன் என்ற எண்ணம் வந்துடும். நீங்கள் எப்படி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? 10 நிமிஷம் லேட்டாக போகலாம், அரை மணி நேரம் தாமதமாகட்டும், என்ன ஆகிட போகுது, என்ன ஆகிட போகுது? நல்லா யோசித்து பார்க்கணும். வந்தோம், ஏதோ ஒரு காரியத்தை கேட்டோம், கையை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டோம், நாங்கள் வீட்டுக்கு இல்லை. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த கரிசனம் உங்களுக்கு என்ன? வாட் இஸ் யோர் கன்சர்ன் அபவுட் காட்ஸ் ஹவுஸ்? யூ டெல் மீ தட். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த எண்ணம் என்ன? பிரதர், எங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் இருந்தாலும் எடுத்து போட்டுருவோம் பிரதர், அதை நானே செஞ்சுக்கிறேன், நீ செய்ய வேண்டாம். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த கரிசனம் என்ன என்று சொன்னால், இன்னைக்கு ஆலயத்துடைய நாள், நான் எப்படி போகிறேன், நான் அப்பா போகிறேன். வசனம் சொல்லுது, பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், என் நடைய நான் என்ன பண்ணணும், அந்த பயம் இருக்கணும். உள்ள வந்த உடனே என்ன தெரியுமா வசனம் சொல்லணும்? ஐ திங்க் இட்ஸ் இன் த புக் ஆஃப், not remembering it. வசனம் என்ன தெரியுமா சொல்லணும்? You are in the presence of the Lord, keep silent. என்ன சொல்லணும்? நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க, அமைதியா இருக்க கத்துக்கங்க, மௌனமா இருக்க கத்துக்கங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறாரு, அந்த எதிர்பார்ப்போட காத்துருங்க. நீங்க வந்திருப்பது அப்பாவுடைய கூடாரம், அப்பாவுடைய கூடாரத்தை குறித்த சந்தோஷம் உச்சிகளை இருக்கணும் தான், வேண்டான்னு சொல்லல. அதே நேரத்தில் அப்பாவுடைய வீட்டுக்கும் பிரசன்னத்துக்கும் வந்திருக்கிறோன்ற அவர் மேலுள்ள பயமும் கூட அதே உச்சியில தான் காணப்படணும். இன்னைக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு ஒன்றை மறந்துட்டான். அப்பா வீட்டில் எப்பவுமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், எதை விட்டுட்டான்? அது போயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் மேல் இருக்க வேண்டிய பயம் போயிடுச்சு. ஆனா என்ன மாத்திரம் தங்கிருச்சு? சந்தோஷம் மட்டும் தங்கிருச்சு. சந்தோஷமா இருக்கலாம், தப்புன்னு சொல்லப்பா, எல்லா வேலை ஒரு வாரம் செஞ்சு முடிச்சுட்டேன், இதோ ஓடி வந்துட்டேன்ப்பா உங்ககிட்ட, சந்தோஷம். அப்பா, கடந்த வாரம் நீங்க சொன்ன அந்த வசனத்தின்படி இந்த வாரம் எல்லாம் வாழ பிரயாசப்பட்டு வந்திருக்கிறேன்ப்பா, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உன்னை குறித்து ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சி அடைவார். இது கிடையாது நமக்கு. கத்துக்கங்க. இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு, அவருடைய சமூகத்துக்கு நான் செலுத்துகிற கவனம் என்ன? அவருடைய ஆலயத்தை குறித்த என்னுடைய யோசனைகள் என்ன? என்ன பண்றது பிரதர்? விதி, மாட்டிக்கிட்டேன், வந்துதான் ஆகணும், முடியாதே இல்லைனா. அப்படி வரவங்களும் உண்டு. நான் சொல்லுவேன், நீ அப்படி ஆகிலும் வா, ஒரு நாள் கர்த்தர் உன்னை சந்திச்சிருவாரியா, ஒரு நாள் கர்த்தர் உன்னை சந்திச்சிருவாரியா. சின்னதுல எனக்கும் கூட போக பிடிக்காது தான். ஒரே ஒரு நாள் லீவ் வந்தா அது எங்க ஃபாஸ்டிங் பிரேயர் நாள் வந்துடுமோன்னு பயந்து கேலண்டர் செக் பண்ண ஆளு தான். அப்படியும் மீறி நான் போயிட்டு இருந்த சபையில் டியூஸ்டே ஃபாஸ்டிங் பிரேயர், டியூஸ்டே லீவ் வந்துருச்சுன்னா வெசனம் ஆகிடும். எதுக்கு? அடிச்சாகிலும் கூட்டு போயிடுவாங்க வீட்டில். ஐயோ, போயிட்டு வந்தால் லீவெல்லாம் முடிஞ்சு போயிடுமே. இன்னைக்கு 7 நாள் உபவாசம் போடலான்றேன், நீங்கள் என்ன மேலே முறைச்சிக்கிறீங்க. 21 நாள் உபவாசம் போடலான்றேன், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க. See that? Though it may be force, it is okay. Let us make the practice to go to the house of God. For there is the presence of the Lord, and the Lord will encounter each and every one who seems to be present in His presence. Hallelujah. அவருடைய பிரசன்னத்தில் காணப்படுகிற யாவரையும் கர்த்தர் தொடுகிறது நிச்சயமே. அவருடைய பிரசன்னம் தொட்டு தான் ஆகும் பாருங்களேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசமும் நம்பிக்கையோடு தேவாலயத்தை தேடி ஓடி வரணும். இன்னைக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்க? வரலன்னா இந்த பிரதர் ஃபோன் பண்ணுவார், வரலன்னா ஏன்னு கேட்பார்.
நாங்கள் 10 காரணம் சொல்லுமாயிடுமே, பிரதருக்காக வர வேண்டாமா? இவங்க வரலன்னா சிலர் எனக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாரி பிரதர், இந்த ஞாயிற்றுக்கிழமை வர முடியல. நான் சொன்னேன், நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு என்னுடைய வீட்டில் ஒரு விசேஷம், அதுக்கு உங்களை கூப்பிட்டு நீங்கள் வரலன்னா நீங்கள் எனக்கு என்ன சொல்லலாம்? சாரி பிரதர். நீங்கள் ஆப்சண்ட் ஆனது அப்போடைய பிரசன்னத்தில், நான் வேலைக்காரன் மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொல்லி விசாரிப்புக்காரன் விசாரிக்கணும். உடம்பு சரியில்லையா அதனால தான் வர முடியல. அப்படியாம்மா, இருங்க அங்கே வேறுங்க ஒரு ஜாம் பண்ணிடுறேன் அப்படின்னு ஜாம் பண்ணு. இல்லையா எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தான், நேரில் வர அப்படின்னு சொல்லிட்டு ஓடலாம். இவ்வளோதான். ஆனால் நீங்கள் சாரி எனக்கு சொல்ல தேவையில்லை. யாருக்கு சொல்லலாம்? ஏற்றுப்பாரான்னு பாருங்க. நீங்கள் சொல்லலாம், ஆனால் அப்பா ஏற்றுக்கிறாரான்னு பார்க்கணும். பாருங்களேன், இப்படி தேவாலயத்தை குறித்து எப்பவும் தாவீதுக்கு அதிக வாஞ்சை. அதுவும் எப்போ தெரியுமா ரொம்ப அதிகமாக வாஞ்சை ஆயிடுச்சு அவனுக்கு? எதனால இந்த வாஞ்சை உண்டாகுச்சு தெரியுமா? இட் வாஸ் பிகாஸ், நல்லா கேளுங்க, தன்னுடைய இளம் பிராயத்திலேயே அவன் கோலியாத்தை மேற்கொண்டது நிமித்தமாய் அந்த நாள் தொடங்கி சவுலோட கூட தங்கிட்டான். சவுலோட கூட தங்கின பின்பு கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறதை சவுல் பார்த்து எரிச்சல் அடைந்து பயந்து, மிகவும் பயந்து அவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். தன் ஜீவனை காத்துக்கொள்ள தாவீது கொகைகளுக்கும் மலைகளுக்கும் ஓடி திரிகிறான். அப்படி ஓடி திரிறதுனால ஞாயிற்றுக்கிழமை எங்க போக முடியல? ஞாயிற்றுக்கிழமை இல்லை பிரதர், அது சரி, ஓய்வு நாளுக்கு எங்க போக முடியல? எங்க போக முடியல? சங்கீதங்களின் புஸ்தகம் 122 அதிகாரம் திருப்புங்க. ஐ திங்க் இட் இஸ் 122 if I'm right. Let's see Psalm 122. Thank Lord. Let's read Psalm 122 chapter verses 1 onwards. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்துச்சு. உங்களை யாரையாவது பார்த்து வாங்க சபைக்கு போகலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் தானே, நம்ம சேர்ந்து ஜாம் பண்ணிடுவோம். எங்க இன்னைக்கு கவர்மெண்ட் லீவ், நம்ம எல்லாம் வீட்டில் தானே இருக்கிறோம், சீக்கிரமா எந்திரிச்சு ஒரு உபவாசத்தை குடும்பமா போட்டுருவோமா? அது எங்க ஞாபகம் வரும் நமக்கு? ஓடுறத வாங்குவோமா? நீந்திரத்தை வாங்குவோமா? என்னது? சரி சரி, பறக்கிறத வாங்குவோமா? இப்படி இல்லை நம்முடைய லீவுங்க ஓடுது. தப்பு சொல்லலைங்க, சாப்பிட்றத தப்பு சொல்லலை, சாப்பிடுங்க. ஆனால் நம்முடைய எண்ணம் எங்கேயும் இருக்கணும். அதான் முதல்ல. கர்த்தர் தாங்க முதல்ல, கர்த்தர் தான் முதல்ல. இதெல்லாம் செய்யணும். அதுக்குண்டானதை கர்த்தரே நடத்தி வந்துடுவார். ஒரு காரியத்திலையும் அப்பாவை தேடுற நமக்கு குறையா விடவே மாட்டார். அல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு வர என் அப்பா விட மாட்டாருங்க. அல்லேலூயா. ஆமா. அதனால இதை யோசிக்க வேண்டாம், இப்படி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. வந்து நீங்க என்கிட்ட தைரியமா சொல்லலாம், பிரதர் இந்த வாரத்துல ஒரு நாள் லீவ் வருது, ஏன் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜாம் பண்ணக்கூடாது? சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் குடும்பத்துக்காக ஜாம் பண்ணலான்னு சொன்னீங்களே. சின்ன 3வது வெள்ளிக்கிழமை, 3வது சாட்டர்டே அதுக்காக வச்சிரும். இல்லை செகண்ட் சாட்டர்டேன்னு சொல்லுங்க, செகண்ட் சாட்டர்டே அதுக்காக வச்சிரும். இந்த மாதம் நமக்கு கம்யூனியன் இருந்ததுனால இல்லை, எவ்ரி மந்த் செகண்ட் சாட்டர்டே காலை 10லேருந்து 3 மணி வரைக்கும் குடும்பங்களுக்காக உபவாசத்தோடு ஜாம் பண்ணுவோம். நோ ப்ராப்ளம், லெட்ஸ் டூ இட். வேதம் ஏன் தெரியுமா அப்படி? ஏன் இவங்களுக்கெல்லாம் கர்த்தரோட பிரச்சனை அவ்வளோ பிடிச்சிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பிடிச்சிச்சு? ஏன் நமக்கெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா? யாருக்கு கஷ்டமா இருக்கும்? யாருக்கு கர்த்தரோட பிரச்சனை பிடிக்கும்னு சொல்லவா? மாமிசத்தில் கர்த்தருடைய பிரச்சனத்தில் அமர்ந்திருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதிக நேரம் அமர்ந்திருக்க முடியாது. They would quit. They would say, Lord, they would absolutely get exhausted. அவர்களுக்கு போதும் ஆயிடும். ஆனால் ஆவிக்குள் அனுபவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஆவிக்குள் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகாது? போதும்னு படாது. அதனால தான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்போ அல்லது நாம் மரித்து கர்த்தரோடு சேர்ந்த பின்போ நாம் சோர்ந்து போக மாட்டோம். இரவும் பகலும் அவரை நோக்கி அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் டயர்டாகலையா? அது சரீரம் இருந்தால் தானே டயர்டாகும். அது மறுரூபமாக்கப்பட்ட ஆத்துமா இல்லையா?
அங்கே என்ன ஆகாது, நமக்கு சோர்வு வராது. அதனால தான் தேவ தூதன் அங்கே ஆவியா இருக்கிறதுனால தேர் ஸ்பிரிச்சுவல் பீயிங். அவங்க எப்படி தெரியுமா தேவனை துதிச்சுட்டே இருக்கிறாங்க? பரிசுத்தர் யாம்பா தேவ தூதனே, கேருபீனே, சேராபீனே, உங்களுக்கு டயர்ட் ஆகாதா? தேர் ஸ்பிரிச்சுவல் பீயிங். தே வில் நாட் grow weary. Once when we are transformed by the Lord, by His Holy Spirit, once when we get connected with the Holy Spirit, once when we start living in Spirit, once when we start walking in Spirit, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று வசனம் எழுதி இருக்கிறது. ஆவியானவரால் நிரம்பி இருங்கன்னு வசனம் எழுதி இருக்கு. அப்படி இருக்கிற போது நமக்கு கர்த்தருடைய பிரசன்னை என்னப்படாது, போதும்னு சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு போதும்னு படுதா, போதும்னு படலையா? பதில் என்ன சொன்னாங்க? சொல்லல பிரதர். போதும்னு படுதா, போதும் இல்ல போதல, என்ன சொல்லணும்? போதாதன்னு படுதா. அடே அப்பா, போதாதன்னு படுது தானே. இன்னைக்கு பாருங்க பிரசங்க நேரம். நான் அடிக்கடி இப்போ 11:30 ஒரு முறை கேட்பேன், போதும்னு படுதா, போதாதன்னு படுதா அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? பார்க்குறேன், 11:30 பார்க்குறேன். ரைட், உண்மைக்கு அதுதான் உண்மை. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம்? கர்த்தர் இடத்துல கேட்கணும். நான் கேட்குறேன்யா, நான் கர்த்தர் இடத்துல இப்பவும் கேட்குறேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தர்கிட்ட கேட்குற ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தில் என்னை மறுபடியும் கொண்டு வர அந்த வாஞ்சை நீங்கள் தான் தூண்டணும். நான் வரேன், இப்போ வந்து இருக்கிறேன். நான் இப்போ என்ன கேட்குறேன் தெரியுமா? எனக்கு அடுத்த நிமிஷம் எப்போ ஒரே ஒரு நிமிஷம் கிடைச்சாலும் உங்கள் பிரசன்னத்துக்கு ஓடி வருகிற என்ன எனக்குள்ள தூண்டப்படணும். ஐ ஷுட் ஹாவ் தட் தர்ஸ்ட். அதுக்கு தான் வசனம் சொல்லுது, நீதியின் மேல் அந்த பசி தாங்க என்ன ஆகக்கூடாது. இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அப்பா உங்க பிரசன்னத்துக்கு பசி, உம்முடைய வசனத்துக்கு தாகம் ஒரு நாளும் எனக்கு அடங்கக்கூடாது, தீரக்கூடாது. உம்மோடு கூட உம்முடைய ராஜ்யத்துல ஆவியானவர் என் கரம் பிடிச்சு உம்மோடு கூட சேர்க்கிற வரைக்கும் இந்த பசி தாகம் எனக்கு தீரவே கூடாது. அல்லேலூயா. அதான் என் உண்மை. இப்படி இருந்தா கர்த்தரோட பிரசன்னை என்ன ஆகாது, நமக்கு போர் ஆகாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கோட் ஞாபகம் வருது. 2 மணி நேரம் செய்தி கேட்க போர் அடிக்குதுன்னா பரலோகம் உங்களுக்கு ஏற்ற இடம் அல்ல. மறுபடியும் சொல்லிட்டா, 2 மணி நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்க போர் அடிக்குதியா, தூக்கம் வருதியா, மற்ற காரியங்களை குறித்து நிறைய சிந்தனை வருது அப்படின்னு சொன்னா, ஒரு பர்சனல் சஜஷன், ஸ்கிரிப்சர் அல்ல, பர்சனல் சஜஷன். பவுல் சொன்னபடி சொல்லணும், நானும் ஆவி உள்ளவன் என்று எண்ணி பேசுகிறேன். என்னன்னிட்டு, பரலோகம் உங்களுக்குரிய இடம் அல்ல, நீங்கள் வேற ஏதாவது இடத்த பாருங்க. ஏன்னா நம்ம அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னதான் இருக்க போகுது? எப்படிங்க அப்படி இருக்க முடியும்? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை பற்றி அப்பா பார்த்துப்பார். அல்லேலூயா. நமக்கு வேணுமா இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? அப்பா பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்க வாஞ்சையா. நான் ஒரு ஊழியக்காரனை சந்தித்திருந்தேன். அந்த ஊழியக்காரத்தனுடைய பிரசங்கத்தில் நல்ல வயது நிறைந்த ஊழியக்காரர் ஜாக் ஐயா தான். அவருடைய சபையில் ஒரு முறை நான் உட்கார்ந்துருக்கிற போது அவர் பேசினதை நான் காதால் கேட்டதுனால தைரியமாக சொல்லுவேன். ஐயா சொன்னார், அவருக்கு கிட்டத்தட்ட இப்போ 85 இயர்ஸ். நான் பார்த்த போது ஒருவேளை 80 இருந்திருக்கலாம், 82 இருந்திருக்கலாம். அப்போ அந்த ஐயா சொல்கிறாரு, நாங்கள் கர்த்தர் கொடுத்த இந்த சபையை இத்தனை காலங்கள் எல்லாம் உண்மையோடு நடத்தினோம் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுக்கு பின்பு, அதாவது அவர்களுடைய தலைமுறை, அடுத்த தலைவருங்க அங்கே இருக்காங்க, அந்த மூப்பருங்க இருக்காங்க. எங்களுக்கு பின்பு வாலிப தலைமுறை எழும்ப வேண்டும். ஆனால் அந்த தலைமுறை கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க வாஞ்சை உள்ளவனாக இருக்கணும். அதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அவர் சொன்னது. அந்த வாலிபம் எப்படி இருக்கணும்? பிரசங்கம் பண்ணுவார் சபையில், பாட்டு பாடுவார் சபையில், இதை செய்வார், அதை இதெல்லாம் வேண்டாம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன வேணுமா அந்த வாலிபனுக்கு? கர்த்தருடைய சமூகத்தில் சும்மாவாகிலும் அல்லது மௌனமாகிலும் அமர்ந்திருக்கிற கிருபை வேணும். அப்படி நீங்கள் அந்த ஊழியக்காரர் சொல்ற, சபைக்கு சொல்ற, அப்படிப்பட்ட ஒரு வாலிபனை நீங்கள் கண்டடையவில்லை என்று சொன்னால் சபையை பூட்டுங்கள். அப்படிப்பட்ட வாலிபன் கிடைத்த பின்பு இந்த சபையை திறங்கள் அப்படின்றார். யாரோ ஒருத்தரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க,
என்ன சொல்றாரு? அந்த சபையை என்ன பண்ணுங்க? பூட்டிருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க தெரியாதவன் என்ன சபையை நடத்துவான்? ஊழியக்காரர் சொல்றார், வேண்டாம், நீ சபை நடத்த வேண்டாம். லுக் அட் தட். என்ன பேஸ், என்னங்க என்ன வேணுமா இருக்கீங்க? கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற தயவு, கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாஞ்சை கொள்ளுகிற ஆத்துமா, கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக ஏங்கணும். அந்த கிருபைக்காக நம்ம கர்த்தரிடத்தை கேட்கணும். என்ன தெரியுமா கேட்கணும்? அப்பா, எனக்கு உங்களுடைய பிரசன்னத்தை குறித்த வாஞ்சை கொடுங்க. நீங்கள் வாஞ்சை கொடுத்தா தானே நான் அடிக்கடி ஓடி வருவேன். நீங்கள் வாஞ்சை கொடுத்தா தானே உங்களுடைய பிரசன்னத்திலே காத்திருப்பேன். எனக்கு வாஞ்சை கொடுங்க, வாஞ்சை கொடுங்கன்னுட்டுன்னு வாஞ்சை வர வரைக்கும் எங்கே உட்கார்ந்துருக்கணும்? வாஞ்சை வந்துடுச்சுன்னா அங்கே தான் இருக்கணும். இந்த வாஞ்சை கிடைக்கும் அளவும் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேல் தீராத வாஞ்சை அடையும் வரை கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்துங்க. There's no other choice that we have. அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லி கேட்டிருக்கிறேன், if you do not feel to pray, if you do not feel to pray, pray until you feel to pray. ஜெபிக்க தோணலை அப்படின்னு சொன்னா, ஜெபிக்க தோன்ற வரைக்கும் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. என்னையா இது, ஜெபிக்க முடியல, ஜெபிக்க தோணலைன்ற, ஜெபம் தோன்ற வரைக்கும் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம் பண்ணோம்? அப்போ ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணணும், அப்பா என்னை ஜெபத்தில் நடத்துங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளின் ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளட்டும், எனக்குள் வாசம் பண்ணட்டும், என்னை ஜெபிக்க தூண்டுகிறவர் அவர் தானே, என்னை ஜெபத்துக்குள் நடத்துகிறவர் அவர் தானே, எனக்கு ஆவியானவர் கொடுங்க, ஜெபத்தை கொடுங்க, ஜெப ஆவி கொடுங்க. கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன வந்துடும்? இப்போ என்ன செய்யணும்? அதுக்கு ஜெபிக்கணும். ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் ஜெபிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதே போலத்தான் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுதந்தரிக்க நீங்களும் நானும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ரைட், நல்லா கவனிங்க. இப்போ தாவீது இப்படி அங்கும் இங்கும் தன்னுடைய சங்கீதங்களிலே அநேக இடங்களிலே தான் கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து அதிக வாஞ்சை கொண்டவனாயிருந்தான். தாவீது மாத்திரமல்ல, நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அடுத்ததாக உங்களுக்கு கோராவின் புத்திரர்களையும் நான் காட்டி கொடுத்துறேன். பாருங்களேன், கோராவுடைய பிழை என்ன என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டி கொடுத்துருக்கிறேன். த ரெபெல்லியன் ஆஃப் கோரா அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும், நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ அவனுடைய புத்திரர்கள் கர்த்தரை சேவித்தவர்கள், அவனுடைய புத்திரர்கள் கர்த்தருக்கு உண்மையா இருந்தவங்க. நம்ம வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 84 அதிகாரம், book of Psalm chapter 84. We can see all these wonderful witnesses of God had that absolute love for God's house. கர்த்தருடைய வீட்டை குறித்து இவங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு வாஞ்சை இருந்துச்சுன்னு பாருங்களேன். வேகமா வாசிக்கணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 அதிகாரம் வசனம் 1 தொடங்கி. சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானதுயா. என்னுடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணுமாயிருக்கிறது. என் இருதயமோ. அடுத்தது 3வது வசனம், கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில். நல்லா கவனிக்கணும், ஆலயத்துக்குள்ள மட்டும் வருது அல்ல, அடுத்தது எங்க போகணும்னு காட்டி கொடுக்கிறாரு இவரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? getting a little closer to the God, getting closer to the Lord. பீடத்தண்டைக்கு போங்க, வெளியிலே நின்றாதீங்க, உள்ள வாங்க, உள்ள வந்துட்டு அங்கே இருந்துடாதீங்க. அடுத்தது எங்க போங்க? பலிபீடத்தண்டைக்கு போங்க, கிட்டைக்கு போங்க, கிட்ட சேருங்க, கர்த்தரோட கிட்ட சேருங்க. ஆலயத்துக்கு வந்தோமா அப்படியே உட்கார்ந்துட்டு போயிடக்கூடாது, கர்த்தருக்கு கிட்டி சேரணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவங்கள் உண்டாகணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு, எல்லாருடைய ரட்சிப்பும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். எனவே இவைகளுக்காக நாம் நிச்சயமாய் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருக்கு கிட்ட சேரனா, என் வாழ்க்கையுடைய ஒரு சின்ன சாட்சி தான் என்ன, கர்த்தர் யாரும் கேட்க வேண்டாங்க, கர்த்தர் முன்பாக நாம் நிற்கிறோம். அந்த நாளை நாம் நம்புகிறது உண்மையா இருந்தாலும், நல்லா கேளுங்க. இப்போ நான் கேட்டேன்னா எல்லாரும் ஆமாம் பிரதர் நாங்கள்லாம் நம்புறோன்னு தான் சொல்லுவோம்.
கர்த்தருக்கு முன்பாக நாம் எல்லோரும் நிற்க வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? கையில் வச்சிருக்கிறீங்களா வேதாகமம்? என் வேதாகமம் எனக்கு சொல்லுது, நான் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், நாம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க போகிறோம். அந்த நாளை நம்புகிறது உண்மையாக இருந்தாலும், வெறும் அது மட்டும்தான், வெறும் அந்த நாள் உண்மை, நாம் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற சின்ன விசுவாசம் நமக்குள் இடம் கொண்டிருந்தாலும் நாம் இப்போது இந்த நாட்களில் தேடுவோம். பாருங்களேன், நான் சாட்சியாக சொல்கிறேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்குற, ஆண்டவரே சபையை நடத்தி வருகிறேன், இத்தனை ஆத்துமாக்கள் வராங்க, எல்லாம் சரி, ஆனால் நான் மறுபடியும் கேட்பேன், நீங்கள் எனக்கு சொல்லி தான் ஆகணும், இது உம்முடைய சித்தத்தின்படி நடக்குதா? நீர் பிரியப்படுகிறீரா? நான் உபவாசம் இருக்கிற போதெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்கிற காரியம் இது உம்முடைய சித்தத்தின்படி இருக்கா? நீங்கள் இங்கே தான் என்ன ஊழியம் செய்ய சொல்லியிருக்கிறீங்க தானே, அது எந்த மாற்றமும் இல்லையே. நானாக சொந்தமாக ஏதோ ஒரு காரியத்தை யோசித்து நடத்துகிற மாதிரி இருந்துடக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஸ்தலம் இல்லையா, எந்த ஸ்தலம்னு சொல்லுங்கள், நான் போகிற ஆண்டவரே. எனக்கு வேணுமா இருக்கிறதெல்லாம் ஒன்று தான், உமக்கு முன்னாடி நிற்கிற போது நான் வெட்கப்படக்கூடாது ஐயா. உமக்கு முன்னாடி நிற்கிற போது ஐயோ நான் கர்த்தரை கேட்டுருக்கணுமே அப்படின்னு எனக்கு தோணிடக்கூடாது ஆண்டவரே. நான் இப்போவே கேட்குறேன், என்னால் கூடுமான அளவும் இடத்துல கேட்டுக்கிறேன், நீங்கள் எனக்கு காட்டி கொடுங்க, என்னை நடத்தி செல்லுங்க. அன்னைக்கு தான் கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசித்தேன், இது வரைக்கும் நடத்தினேன், ஏந்தினேன், தாங்கினேன், தப்பு விப்பேன், இன்னமும் செய்வேண்டா. கர்த்தருக்கு மனதார ஸ்தோத்திரத்தை சொல்லி நடந்து போகிறது தான். புரியுதா உங்களுக்கு? கேட்கணும் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே என் குடும்பம் நீங்கள் என்னை நம்பி கொடுத்தீங்களே, இந்த குடும்பம் இது உமக்கு பிரியமாக நான் நடத்துகிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்க உமக்கு பிரியமாக இருக்கிறாங்களா ஆண்டவரே? பெற்றவங்க தாராளமாக கேட்கலாம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு காட்டி கொடுப்பார், 100% காட்டி கொடுப்பார், அப்படியே காட்டி கொடுப்பார். இது வரைக்கும் அவன் மறைச்சி உழைச்சி செஞ்சது உன் கண்ணு முன்னாடி கர்த்தர் வெட்ட வெளிச்சத்தில் காட்டிடுவார். உன் பிள்ளை குறித்து உனக்கு காட்டுவார். மற்ற பிள்ளைங்களை குறித்து உங்களுக்கு காட்டுவார்ன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ ஊழியக்காரனா, அவ்வளோ பாரம் கொண்டவனா, அவங்களுக்காக அழுது ஜோம் பண்ணுறாளா, அப்போ உங்களுக்கு காட்டுவார். இல்லைன்னா மற்றவங்களை குறித்து கர்த்தர் உங்ககிட்ட பேச மாட்டார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கேட்கலாம், கர்த்தர் காட்டி கொடுப்பார். அப்படி இல்லைன்ற போது அழுது உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான்ப்பா, அடித்து திருத்தலான்னு சொல்கிற வயசு தாண்டிட்டான் என் பிள்ளை, இப்போ நான் என்ன செய்யட்டும்? எனக்கு தெரிஞ்சது ஒன்று தானே சொல்லுவா, வான் கோல் செய்யாததை சொல்லுங்க. என் கோல் செய்யாததை என் அப்பா கையில் இருக்கிற கோல் செஞ்சிருங்க. வேதம் சொல்லுது, என் கையில் இருக்கிற கோல் செய்யலை, இப்போ அந்த கோலை அப்பா கையில் கொடுத்துட்டேன். கவலைப்படாதீங்க, அப்பா கையில் இருக்கிற கோல் உன் பிள்ளைய கிரீடமாக மாற்றுற வரைக்கும் விடாது. பெற்றவங்க என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? என்னத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன், கேட்கலையோ என்னமோ, பெற்றவங்களே நல்லா கேட்டுக்கங்க. உங்கள் பிள்ளைக்கு நம்பி, அதாவது ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தரை நம்பி உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், என் பிள்ளைய திருத்தி என் பிள்ளைய நீங்கள் தான் நடத்தணும். நான் சொல்லி பார்த்துட்டு ஆண்டவரே என் வேலை நடக்கலை, இந்தாங்க பிடிங்க கோலை, நீங்களாச்சு என் பிள்ளையாச்சு. அவர் கையில் இருக்கிற கோல் உன் பிள்ளைய, மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கங்க, அப்பா கையில் இருக்கிற கோல் உன் பிள்ளைய அவர் கையில் அலங்காரமான கிரீடமாய் மாத்துற வரைக்கும் அந்த கோலை கீழே வைக்க மாட்டார். பெற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம், அப்பா இனி அவராச்சு பிள்ளை. அப்படியெல்லாம் ஓடிட முடியாது. உண்மை, கர்த்தர் தான் அப்படி செய்வார். நீங்கள் அந்த வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பாதத்தில் உங்களுடைய கண்ணீரை விதைக்கணும். ஆண்டவரே இந்தாங்க இன்னைக்கு இன்றைய பங்கு ஆண்டவரே, இன்றைய பங்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் உன் கண்ணீரை விடு. தைரியமாக சொல்லுவேன். என் இயேசு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு விதவை தாய் மனுஷன்கிட்ட போய் நின்னாங்களாம். அவன் யார் தெரியுமா? தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்கவும் மாட்டான். நான் போ அப்படின்னு பேசுகிற ஆளுன்னு நினச்சிக்கோங்களேன், மதிக்கவும் மாட்டான். அப்படிப்பட்ட மனுஷன். ஆனால் என் ஆண்டவர் சொன்னார், அப்படிப்பட்ட மனுஷனிடத்துல அந்த உதவியற்ற விதவை போய் நின்ன போது அவளுடைய கட்டாயத்தின் பேரில் ஆகிலும் அவளுக்கு நியாயம் செய்தான் என்று சொன்னாள். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் போய் நிற்கிறவர் யார் தெரியுமா? தேவ ஜனமே, நீங்களும் நானும் யார்கிட்ட போய் நிற்கிறோம் தெரியுமா? நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க. உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னவே உன்னை பார்த்து உனக்கு பேர் வைத்து உன்னை கரம் பிடிச்சு இதுவரைக்கும் நடத்தி வந்த அந்த தகப்பன்
ஒரு நாள் உன் கண்ணீரை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் வெறும் பார்க்கிறவர் அல்ல, உன் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கிறவரும் அவரே. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்களேன். அப்ப நம்ம வேதாகமத்தில் தைரியமாய் தொடர்ந்து கூட கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவிகளை செய்வார். இந்த கோராவின் புத்திரர்கள் தொடர்ந்து இந்த 84ஆம் சங்கீதம் நீங்க வீட்டில் முழுசா வாசிங்க. இப்ப 10ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது ஆண்டவரே. நல்லது ஐயா. 84ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி வாசிங்க. ஐயோ, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படிங்க நான் சொன்னேன் தானே, எப்படி எப்போதும் துதிக்க முடியும்? ஆவியில. ஆவியானவர் நமக்குள் தங்க வந்துட்டு போகிறவர் அல்ல. ஆவியானவர் நமக்குள் தங்கிட்டார் அப்படின்னு சொன்னா நாம கர்த்தரை எப்போதும் துதித்துட்டே இருக்கலாம். வாசிக்கலாம். உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதிப்பார்கள். உம்மில் பெலன் கொள்ளுகிற மனுஷனும் இருதயத்தில் செமையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அழுகையின் இப்பதான் சொன்னதானே, ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க, விதைங்க. ஆண்டவரே இந்தாங்க விதை, ஆண்டவரே இந்தாங்க விதை, ஆண்டவரே இந்தாங்க உம்முடைய சமூகத்தில் விதைக்கிறேன். விதைச்சிட்டே இருங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் கர்த்தருடைய பிள்ளைகள் மாற்றிக்கொள்வார்கள். பலத்தின் மேல் பலன் அடைந்து கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பீடத்துக்கிட்ட வந்த தேவ சந்நிதியில் சியோனில் அவரிடத்தில் வந்து காணும் வரை அவர் ஓயாம தேடிட்டு தான் இருப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரைட், அடுத்தது வேகமா முடிச்சிடலாம். அடுத்தது சங்கீதம் 42ஆம் அதிகாரம் வசனம் 1. சரி, அதை எழுதிக்கங்க போதும். அடுத்தது ஆசாப்புடைய காரியங்கள். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போய் முழுசா வாசிங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் அதுவும் வாசிச்சிருவோமா? சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 16 வாசிங்க. அப்போ தமிழ்ல இங்கிலீஷ்ல 17 இருக்கு. பிரவேசித்து போதும் அங்கதான் எல்லாமே கிடைச்சிச்சுன்னு ஆசாப் சொல்லுவோம். அது என்னன்னு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், ஆசாப்பாகிலும் சரி அல்லது கோராவின் புத்திரர்களாகிலும் சரி தாவீதாகிலும் சரி, இவர்கள் எல்லாரும் எதற்கு நேராக நமக்கு காட்டி கொடுக்குறாங்க? சத்தமா சொல்லுங்க. தேவாலயம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் எல்லாமே எங்க தான் இருக்கு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆலயம், எது இருந்தாலும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ அந்த பிரசன்னத்துக்கு, அந்த ஆலயத்துடைய அவசியம் என்ன பிரதர்? இப்போ ஆண்டவராகிய இயேசு யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். எங்க தொழுது கொள்ளலாம் தம்பி? எங்கும் தொழுதுகிறோம். காட்டில் தொழுது கொள்ளலாம், சித்தேரி மலையில் தொழுது கொள்ளலாம், இந்திரா நகரில் தொழுது கொள்ளலாம், யூஎஸ்ல தொழுது கொள்ளலாம், ஆப்பிரிக்கா தேசத்திலும் தொழுது கொள்ளலாம். கர்த்தரை எங்கும் எந்த நேரமும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும்னு சொன்னாரு. இப்போ வந்துருச்சுங்க, இப்போ இருக்குங்க. ரைட், சந்தோஷம். அப்போ எதுக்கு ஆலயத்துக்கு கூடி வரணும்? நாம வீட்டிலேயே ஆளாளுக்கு ஒவ்வொரு குடும்பமா, அதுவும் விசேஷமா இந்த லாக்டவுன் டைம்ல செஞ்சது போல அப்படியே செஞ்சுட்டு போக வேண்டியது தானே, செய்யலாம் தானே? இல்லைங்க, கர்த்தர் கூடி வருதலை விரும்புகிற தேவன்.
தம்முடைய பிள்ளைகள் ஒரு மனமாய் கூடி வந்தால் அவைகளில் மகிமைப்படுகிற கர்த்தர். சங்கீதங்களின் புஸ்தகம் 133 அதிகாரம் 1 நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்லியிருக்கு? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வழிந்தோடுகிற அபிஷேக தைலத்துக்கு சமமாயிருக்கிறது அல்லவா. எர்மோன் பர்வதத்தின் மேலிருந்து வருகிற சமமா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி வசனங்கள் அப்படியே மடமடன் வாசிக்கலாம். கர்த்தர் கூடி வருதலை விரும்புகிறவர். எங்கே 2 அல்லது 3 பேர் அவர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறாராம். வசனம் சொல்லுது, I am there, the Lord is there. நல்லா கவனிங்களே, கூடி வருதல். சபை ஆலயத்தில் என்னையா நடக்கும்? ஆலயத்தில் என்ன கிடைக்கும்? வேகமாக சொல்கிறேன் பாருங்க. இவங்க 3 பேரும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆலயத்தில் என்ன கிடைக்கும். சரியா? இப்போ அது 3 சொல்லிடுறேங்க, கவனிங்க வேகமாக. 1, சன்ஸ் ஆஃப் கோரா. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? ட்ரூத் லீட்ஸ் டு த ஹவுஸ் ஆஃப் காட். சத்தியம் மாத்திரமே ஒரு ஆத்துமாவை கர்த்தருடைய ஆலயத்துக்குள் நடத்தும். எல்லாரும் தேவாலயத்துக்கு போயிட மாட்டாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறோம். நான் ஒரு சிஸ்டர்கிட்ட பேசினேன், ஒரு சகோதரிகிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆனால் ஆலயத்துக்கெல்லாம் போகணுன்ற ஆசைலாம் எங்களுக்கு கிடையாது. இருதயத்தை கர்த்தர் பார்க்கிற, நாங்கள் இருதயத்தை துதிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, வசனம் இப்படி எழுதியிருக்கு, அங்கே போனால் இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி தான் செய்யணும். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? இல்லைங்க, என் வாழ்க்கை கடந்த நாட்களை பார்க்கணும், இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே பலனாக இருக்குது, நான் இங்கே இருக்க முடியாது, கர்த்தர் நிச்சயமாக என்னை தொடர்ந்து அவருக்குள்ளே நடத்துவாருன்னு விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே வசனத்தை எடுத்து நடத்துகிறேன். ஐ see it in my life. ரைட். சேலஞ்சிங்காக இல்லையா உங்களுக்கு? ஆமாம், நிச்சயமாக சேலஞ்சிங் தான். பட் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் வெளிப்படுத்துவார். அவர் விருப்பப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழலாம். ஐயா, வாழ முடியுமான்னு கேட்டான். வாழலாம், நிச்சயமாக வாழலாம். காசுக்கு 1 ரூபா கம்மி கிடையாது அவங்களுக்கு. பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் அவங்களுக்கு எதுக்கு பயம்? சபைக்கு போக. அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? சபைக்கு போக எதுக்குங்க பயம்? அவங்க சொல்கிறபடியெல்லாம் எங்களால் வாழ முடியாது, அதனால் நாங்கள் போக மாட்டோம். நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், சொல்லலை, மனசில் நினச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து கேட்டுக்கிறதுக்கு பயம், பரவாயில்ல, எனக்கு சில ஆட்கள் தெரியும், வந்து கேட்டாலும் பயமே இல்லாமல் அப்படியே இருக்கிற ஆட்களும் எனக்கு தெரியும். வந்தா இந்த வசனத்தை கேட்டால் அப்படி வாழணும், இல்லைன்னா எங்களுக்கு பயம். குட் குட், பட் தட் இஸ் நாட் குட் ஃபார் ஆல் டைம். பிசாசு அவங்கள அப்படியும் வஞ்சிக்க முடியும். வந்தவங்களை கேட்டாலும் பரவாயில்ல, அப்படியே வாழுங்க, இப்படியும் வஞ்சிக்க முடியும். நல்லா கவனிங்க. அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், சபைக்கு வராதவர்களை பார்த்து வரவங்க என்ன பண்ணிடக்கூடாது, நியாயம் தீர்த்திடக்கூடாது. வரவங்களும் அநேகர் நரகத்துக்கு போவாங்க. ஆலயத்துக்குள்ள அமர்ந்து இருக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் காணாமல் இருக்க அநேக வாய்ப்புகள் உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டால் அவங்க கோச்சிப்பாங்க, அதனால் கேட்காதீங்க. நீங்கள் உங்களை மட்டும் பார்த்து கேட்டுக்கங்க, நான் இருப்பேன் ஆண்டவரே. சீஷருங்க கேட்டது போல், நான் ஆண்டவரே. அந்த மாதிரி நாம் நம்மளை கேட்டுக்கணும், ஆண்டவரே நான் இருப்பேன் ஐயா, நான் இருப்பேன் ஆண்டவரே உங்களுடைய வருகையில். எப்படி எப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் இப்படி தான் வாழுவேன், நீர் எப்படி நான் சேர்த்துக்கணும். எப்படி இருக்கு பாரு இந்த கதை. புரியுதா உங்களுக்கு? this will not work out. நான் உங்களுக்கு வேடிக்கைக்கு சொல்ல, நல்லா கேட்டுக்கங்க. ஏமாந்து போய் நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தில். ஐயோ ஆண்டவரே, இந்த சத்தியம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்துச்சேன்னு தோணும். அதனால தான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. இங்கே கோராவின் புத்திரர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எல்லாரும் தேவாலயத்துக்கு நடக்க மாட்டாங்க. ஏன்னா பாருங்களேன், அந்த சத்தியம் அவர்களை விடாது. இதே சபைக்கு வந்த ஒரு நபர் எனக்கு சொன்னது, ஏங்க சபைக்கு வரலன்னு கேட்டேன். இல்லைங்க நாங்கள் வரதில்லை. ஏங்க வரதில்லை, என்ன ஆச்சுங்க? ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அட்லீஸ்ட் மாற்றிக்கிறோம். வசனத்தின்படி ஏதாவது நாங்கள் நடந்துக்கலையா, சபையுடைய ஒழுங்குல ஏதாவது வசனத்துக்கு மீறி நாங்கள் செஞ்சுருக்கிறோமா காட்டுங்க. அப்படியெல்லாம் இல்லை. பின்ன என்னங்க பிரதர், நீங்க ஏதோ பெருசா கிரவுண்ட்ல பேசுற மாதிரி பேசுறீங்க, எங்களுக்கு அப்படியெல்லாம் வேண்டாம். வேற எப்படி பேசணும் உங்களுக்கு? சாதாரணமா சைலண்டா ஒரு 20 நிமிஷம் நீங்க பேசணும். நான் சொன்னேன், நீங்க வராததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், போயிட்டு வாங்க. We can't do that.
we cannot do that. நமக்கு கர்த்தர் கொடுத்த மகா பெரிய இரக்கம் ஒன்று என்ன தெரியுமா? இந்த சபையில் வசனத்துக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தி கொடுக்கிறார். நமக்கு தேவையானது சகலத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வருகிறார். நாம் அதிலே கையை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் வேற என்ன இருக்கீங்க? என்ன இருக்கீங்க? இட் இஸ் குட். வாட் த லார்ட் வாண்ட்ஸ், லெட் இட் ஹேப்பன். அவ்வளோ மட்டும்தான். ஏன் தெரியுமா? இது அவருடைய ஆலயம். இங்கே நம்முடைய வேலைகள் நடக்கக்கூடாது. அவர் சொல்லி மட்டும்தான் நடக்கணும் இங்கே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கவனிங்களேன், இப்போ இங்கே ஆசாப்பின் கோராவின் புத்திரர்கள் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு. எல்லாரும் ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. சத்தியம் யாரிடத்தில் உண்டோ அவர்களை மட்டும்தான் இந்த சத்தியம் ஆலயத்துக்குள்ளே கொண்டு போவோம். வாசித்து பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 3-4. Sons of Korah says it is truth that leads to the house of God. It is sons of Korah says it is the truth that leads to the house of God. வாசிங்க இப்போ சங்கீதம் 43:3-4. உம்முடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தை அனுப்பும், அவைகள் என்னை நடத்தி எங்க கொண்டு வந்துரும்? சத்தியம். இந்த சத்தியத்துக்குள்ள நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் ஓடி வந்து அமர்ந்து அவருடைய வெளிச்சத்திலே இந்த சத்தியத்தை நாம் அனுதினமும் பார்க்க 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 இந்த சத்தியமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாயிருந்து நம்முடைய பாதையை நேரம் எங்க நடத்திடும் தெரியுமா? எங்கங்க அது? சீனாய் மலை அல்ல, சியோன் பர்வதத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்துரும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வாசிக்கலாம், வேகமா வாசிக்கலாம். பரிசுத்த பர்வதத்திற்கு, உம்முடைய வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தாள் அப்ப துதிப்ப ஆண்டவரே. அல்லேலூயா. ரைட், வெரி நைஸ். அடுத்தது வாசிக்கலாம். ஆசாப் என்ன சொல்றாங்க? ஆசாப் says truth revealed in the house of God. எதுக்கு தேவாலயத்துக்கு போகணும்? அந்த தேவாலயத்திலிருந்து தாங்க நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் இப்போ வாசிக்கலாம். பாருங்களேன், ஆசாப் என்ன சொல்றாரு தெரியுங்களா? வேக வேகமாக கேட்டுக்கங்க, இன்னும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஆசாப் நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் வித்தியாசத்தை பார்க்கிறார். நல்லா கேளுங்க. துன்மார்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்ல செழிப்பா இருக்கிறாங்க. இவங்களும் நினைக்கிறாங்க நீதிமான். பாருங்க, கர்த்தர் அவங்களுக்கும் பாடத்தை கற்றுக் கொடுப்பார். பாருங்களேன் பாருங்களேன், இவன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனா அவங்க, நீங்க பார்த்து இருக்கிறீங்களா அப்படி யாரையாவது? அநியாயம் பண்றவன், ஐயா நான் மட்டும்தான் அப்படி நினைக்கிறனோ? அநியாயம் பண்றவன் நல்லாதான் இருக்கிறான். அவனுக்கு என்ன? கர்த்தரை தேடுறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தர் பின்னாடி ஓடுறேன், வசனத்தை வாசிக்கிறேன், கர்த்தரே கதியன் வாழ்றேன் பிரதர். ரொம்ப சந்தோஷம். நாங்க பாருங்க பிரதர், இன்னமும் கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கோம். உலகம் என்ன சொல்லி கொடுக்கணும்னு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு அழுறவன் நாளைக்கு என்ன பண்ணுவான்? இன்னைக்கு சிரிக்கிறவன் மேண்டேட்டரி இல்லை. அதாவது அது அப்படி தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை துன்மார்கன், ஆசாப்புக்கு இருந்த கேள்வி அதான், என்ன ஆண்டவரே துன்மார்கன் துன்மார்க்கத்தில் இருக்கிறான், நான் சொல்கிறேன் பாவத்தின் சம்பளம் மரணம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறேன். அவன் பாட்டுக்கு அவன் நல்லா தான் வளர்றான், அவன் கையிட்டு செய்கிறதெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா செழிப்பாக போகிறானே ஆண்டவரே. நீதிமான்களோ அப்படியே தான் கஷ்டப்படுறாங்க. இது என்ன ஆண்டவரே? இது இவனுக்கு ரொம்ப பெரிய போராட்டமாக இருந்துச்சான். யாருக்கு? ஆசாஃபுக்கு. வாசிங்க, இப்போ புரியும் பாருங்க உங்களுக்கு. 73ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி வேகமாக வாசிக்கணும். இருக்கிறீர், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடி போச்சு ஆண்டவரே. எதுக்குப்பா? வாசிங்க. ஐயோ கொஞ்சம் இருந்தா நான் விழுந்தே போயிருப்பேன். எதுக்கு? வாசிங்க. துன்மார்கனுடைய வாழ்வை நான் பார்க்கிற போது பொறாமை கொண்டு
எப்போ வரைக்கும் இல்லை? நான் பார்த்துருக்கேங்க, அப்படி என் கண்ணால் பார்த்துருக்கேன். நானும் நினைப்பேன், பாருங்களேன் இவங்க செஞ்ச எல்லா நியாயத்துக்கும் ஏதாவது கர்த்தர் அனுப்பத்தான் போவார். ஜோம் பண்ணினதில்லை. கர்த்தருக்கு உண்மையாக இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே இவங்களை தண்டிங்க, இவங்களை இதை செய்யுங்க. தட் இஸ் நாட் அ நியூ கவெனன்ட். நோ, we are followers of our Lord Jesus. We want to live the pattern of Jesus. இயேசுவை போல வாழ நினைக்கிறோம். அவங்களுக்கு கர்த்தர் இரக்கம்தான் கொடுக்கணும், மன்னிப்பை தான் கொடுக்கணும். ஆனால் நம்ம பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறது உண்மைதான். I have seen it. அவங்க அநியாயம் செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரியும், அவங்க வாழ்க்கை சரியில்லைன்னு தெரியும், அவங்க கர்த்தருக்கு உண்மையாக இல்லைன்னு தெரியும். ஆனால் அப்படியே தான் இருக்கிறாங்கங்க. பார்த்துருக்கிறேன், கவலைப்பட்டதில்லை, பார்த்துருக்கிறேன். ஆச்சரியம் தானே? ரைட். இப்படி தான் ஆசாப்புக்கு இருந்துச்சு. பார்க்குறாரு, வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். மரண பரியந்தமும் இடக்கண் இல்லை, பலனும் நல்லா தான் இருக்கு அவங்களுக்கு. ஆகையால் பதினோராம் வசனம் தொடங்கி வாசிக்கலாம். இது வீட்டுக்கு போய் முழுசா வாசிங்க. இப்போ 11 வாசிக்கலாம். தேவனுக்கு என்னையா தெரிய போகுது, நாங்க என்ன செஞ்சா என்ன? உன்னதமானவருக்கு இதை குறித்து அறிவு உண்டோ சொல்றாங்க. என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியையும் பெருகிட்டே இருக்கான். இப்போ ஆசாப்புக்கு என்னவா வந்துருச்சு? அப்ப நான் பரிசுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பாருங்க, இவ்வளோ செஞ்சான், நல்லா தான் இருக்கிறான், ஒரு இடுக்கன் இல்லை. ஆஸ்தியை சேர்த்துக்கிட்டே இருக்கிறான், வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். இவர் யோசிக்கிறார், ஆசாப், என் கால்கள் சற்று தடுமாறியே போயிடுச்சு இதெல்லாம் பார்த்து. இல்லை நான் பரிசுத்தமாக வாழ்ந்து என்னையா பிரயோஜனம் என்ற அளவுக்கு தோணிருச்சான். ரைட்டு, வாசிக்கலாம். 13 வசனம். விருதாவாக இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமல் என் கைகளை கழுவின. நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் நான் பேசுவேன் என்று சொல்லுவேன். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு நான் துரோகியாவேன். இதை நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் என்னுடைய சந்ததிக்கு? என்னன்னுட்டு, எப்பா துன்மார்க்கம் அப்படித்தான் வாழ்ந்துட்டே இருப்பான், வளர்ந்துட்டே இருப்பான், அவன் ஆஸ்தியை குவிச்சுட்டே இருப்பான். நாம் எப்படி தாண்டா பரிசுத்தமாக வாழணும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் நம்ம குறை பேசுவாங்க, எல்லாரும் நம்ம தூத்தி திரிவாங்க, இல்லாததும் பொல்லாததும் பொய் சொல்லுவாங்க. ஆனாலும் நாம் இப்படி தான் இருக்கணும். இதை நான் எப்படி ஆண்டவரே என் சந்ததிக்கு சொல்லி கொடுக்கட்டும்? கரெக்டான கேள்வி இல்லை? இப்படிப்பட்ட கேள்விகளோடு இவன் இருந்தான். இப்போ வாசிக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அதுக்கு மேலே இது அறியும்படிக்கு யோசிச்சு பார்த்தேன். இது என்னன்னு எனக்கு புரியல. அது புரிஞ்சுக்க எங்க போனேன் நான்? சத்தியத்தை அறிந்து கொள்ள சபைக்கு வா, சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவாலயத்திற்கு வா. இப்ப தேவாலயத்துக்கு வந்து உட்கார்றார். இப்ப வாசிக்கலாம். இப்பதான் தெரியுதுங்க அவர்களுடைய முடிவு. ஏப்பா நீங்க தான் சொன்னீங்களே ஆசாப் மரணம் வரைக்கும் நல்லா இருக்கிறான்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல இல்ல, ஆலயத்துக்கு வந்த மேலதான் தெரியுது. என்ன தெரியுது? இந்த வாழ்க்கைக்கு பின்பு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு தெரியுது. புரியல உங்களுக்கு? It is after he coming to the temple of God, he has been taught that there is life after death, which is called eternal life. புரியுதா உங்களுக்கு? Now he is being taught in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் இப்போ கர்த்தர் காட்டி கொடுக்குறார். ஆசாப் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை ஆசாப். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தை நான் இப்படி யோசிக்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கர்த்தர் ஆசாப்புக்கு சொல்லியிருக்கணும், ஆசாப் அப்படி அல்ல, இவன் துன்மார்க்கத்திலே வாழ்ந்தான், சேர்த்துக்கிட்டே இருந்தான், நல்லாவே இருந்தான், இடுக்கனே இல்லை, செத்தும் போயிட்டான். ஐயா துன்மார்க்கம் நீதிமான் பாருங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறானே, அவ்வளோதானே ஆண்டவரே, நான் இதை எப்படி சந்ததிக்கு சொல்லட்டும்? இல்லை 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 இல்லை, அடுத்த சாப்டர் ஒன்று இருக்குப்பா, திருப்பு பேப்பர்.
ஐஸ்வர்யவான் என்கிற ஒருவனும் தரித்திர லாசரு என்கிற ஒருவரும் இருந்தாங்க. 2 பேரும் நல்லா கவனிக்கணும். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்திலும் சம்பிரமத்திலும் இரத்தாம்பரத்தை உடுத்தி கொண்டு நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தார். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும். தரித்திரனாகிய லாசரு வாசப்படியில் நின்று மேஜிலிருந்து வருகிற துணிக்கைகளை சாப்பிட்டு போராடிக்கிட்டு படுத்துட்டு இருந்தான். இவர் எப்போ வரைக்கும் வியாதியாவே இருந்தார்? அவர் எப்போ வரைக்கும் நல்ல ஆடம்பரமாவே இருந்தார்? சத்தமா சொல்லுங்க. சாகிற வரைக்கும் அவன் நல்லா அப்படியே பணத்திலேயே புரண்டான். இவன் கடைசி முட்டம் வியாதியிலேயே செத்தான். என்ன ஆண்டவரே பிரயோஜனம்? அதுக்கு இருந்த காலமாகிலும் நல்லா வாழ்ந்திருக்கலாமே. அப்பா அதுக்கப்புறமா தான்டா இருக்கு காலம். இது வரைக்கும் பார்த்ததல்ல, அதுக்கப்புறமா தான் இருக்கு. இப்ப பாருங்க, கதை அங்கத்தோட முடியலப்பா. நீங்க பாருங்க என்ன எழுதியிருக்கு வசனத்துல. இப்போ அவன் நரகத்திற்கும் இந்த லாசரு ஆபிரகாமுடைய மடிக்கும் கொண்டு போகப்படுகிறான். எனவே இதை பார்த்து கலங்காதீங்க. இந்த சத்தியத்தை ஆலயத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு தெரியும். இந்த விசுவாசம் ஆலயத்துக்கு வர்றவங்களுக்குள்ள தான் பற்றி கொள்ளும். நமக்கும் கோபம் வரும். இப்ப பாருங்களேன், இல்லாததை சொன்னா நமக்கு கோபம் வருமா வராதா? இயல்புங்க. கோபம் வரலன்னா அது பொய் ஆயிடும். இயல்பு. ஆமா கோபம் வரும். பின்ன ஏங்க நீங்க ஒன்றும் சொல்றது இல்லை? நாங்க அப்பா வரட்டும்னு காத்திருக்கிறோம். நாங்க கோபம் வராமல்லாம் இல்லை, நாங்க அப்பா வரட்டும்னு சொல்றோம். அப்பா வரட்டுங்க, அப்புறம் பேசிக்கலாம். வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கிற போது அப்பா அம்மா சொல்லிட்டு போவாங்க, இந்த வார் அடிச்சுக்க கூடாது, ஏதாவது இருந்தா நான் வந்த மேலே என்கிட்ட சொல்லணும். கீழ்படுகிற பிள்ளை என்ன பண்ணுவான் தெரியுமா? அடித்தாலும் அடி வாங்கிட்டு சைலண்டாக இருப்பான். எதுக்கு தெரியுமா? அப்பா வரட்டும், அப்பா வந்த மேலே நம்ம சொல்லலாம். கேட்காதது ஒன்று வீட்டில் இருக்கும், அது இதான் சான்ஸை நினச்சிக்கிட்டு வேலை செய்யும். செய்யட்டும் செய்யட்டும். ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டு போட்டோடு என்னமோ தெரியாமல் ஆயிடுச்சுன்னு ஏற்றுக்கிறலாம். ஆனால் அந்த நாள் அப்படிப்பட்ட நாள் அல்ல. அந்த நாள் கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் ஜனங்கள் அழுது புலம்புவார்கள், ஆனால் காண மாட்டார்கள். கர்த்தரே எந்த இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி நாம் ஆராதிக்கிறோமோ அதே தேவன் இரக்கத்தை காண்பிக்காமல் அமர்ந்திருப்பார் வெண் சிங்காசனத்தின் மேல். யோசித்து பாருங்க. அருமையான தேவ திருச்சபையே, நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இந்த சத்தியத்தை போதிக்கிற திருச்சபையில் நாம் காணப்பட வேண்டும். என்னது? எதுக்கு சொல்லி கொடுக்குறேன்? நான் யார் வந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன பிரதர் எப்போ பார்த்தாலும் எங்களுக்கே சொல்கிறீங்க, நீங்கள் தாழ்ந்து போங்க, எங்களையே சொல்கிறீங்க விட்டு கொடுங்க, எங்களையே சொல்கிறீங்களே எப்படி? நான் சொல்கிறேன், பரவாயில்லையா, விட்டு கொடுத்து தான் போவோம். யார் வருவா பின்னாடி? அவரை போகிறார் அப்பா. நீ எத்தனை முறை விட்டு கொடுத்து போனேன், நீங்கள் எத்தனை முறை விட்டு கொடுத்து போனீங்க, எல்லாத்துக்கும் தக்க பலனை அப்பா கொடுப்பார்டா. நம்ம ஏன் கவலைப்படணும்? why should we worry? let us go forward by that faith. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கிறதுனால தான் மிஷினரியை என்ன செஞ்சாலும் மௌனமாக இருக்கிறாங்க. அந்த விசுவாசம் இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய சீஷர்கள் அடித்தாலும் மௌனமாக எடுத்துக்கிறாங்க. ஒன்று, அவங்க மேலே நேசம்தான், உண்மைதான், நேசம்தான், அன்பு தான். எப்படிங்க நேசிக்க முடியும்? அதுவும் கர்த்தர் தாங்க கொடுத்தது. நாம் நேசிக்கிறதுனால ரட்சிப்புக்குள்ளே வந்தால் தப்பிச்சான். கர்த்தருடைய பிள்ளை மேலே கையை வச்சுட்டு கர்த்தருக்குள்ளே வந்துட்டான் தப்பிப்பான். அதுக்குண்டான பலனும் இருந்தே இருக்குது. வரலன்னு நினச்சிக்கங்க, அப்போ இருக்கும் பாருங்கள் அதுக்குண்டான பலன். அதனால் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட். சங்கீதத்தை வாசிக்கிறதுனால என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் தெரியுமா நமக்குள்ள? கரெக்ட் ஆண்டவரே, என் சத்துருக்களை நீங்கள் அப்படி தான் செய்யணும் ஆண்டவரே, விடாதீங்க ஆண்டவர். நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், தாவீதை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்களேன், சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல. அது leave the vengeance to God, leave the wrath to God, let him manage, let him take care. அது அவர் பார்த்துப்பார், அது நமக்குரியது அல்ல. இது 2வது. அதனால தான் ஆலயத்துக்கு வரும்போது நம்ம கோபமாக வந்தாலும் எப்படி போயிடணும்? சத்தமா சொல்லுங்க. அதுக்கு தான் பிரதர் சபையில் வந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து என்ன சொல்லிடணும்? சமாதானம். அவங்க யாருன்னு இவனுக்கு தெரியாது, இவனுக்கு சமாதானம்னுவான். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான்? சமாதானம் இல்லைன்னுவான். இங்கே யாருக்கு யாரோ ஒரு சகோதர சகோதரி பக்கத்தில் நின்று இருந்தால் அவனுக்கு என்ன சொல்லுவோம்?
வீட்டில் போயிட்டு என்ன சொல்லுவோம்? சமாதானம் இல்லைங்க. எங்கெங்க சமாதானம்? அவங்களுக்கே கொடுத்துட்டேன், இருந்ததெல்லாம் அவங்களுக்கே போயிடுச்சு. we don't have it. அருமையான தேவ திருச்சபையை மூன்றாவதாக சொல்லி முடிக்கிறேன். let us turn. what did David says? It is truth speaker sustains in the house of God. David says truth speaker sustains in the house of God. Sons of Korah said truth leads to the house of God. Asaph says truth revealed in the house of God. And David says the truth speaker sustains in the house of God. சத்தியத்தை பேசுகிறவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருப்பார்கள். சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் மாத்திரமே ஆலயத்தில் நிலைத்திருப்பாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? அவர்களே ஆலயத்துக்கு வருகிறத நின்று போயிடுவாங்க. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சங்கீதம் 15:3 அதான் இன்றைய வசன பகுதி. சரி, கவனிங்க. இவைகள் மாத்திரமல்ல, வேதாகமத்தில் நாம் இன்னும் அநேக காரியங்களை புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கையின்படி பார்க்கலாம். ஒன்று, நாம எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூடி வரணும். ஏன் பிரதர்? வசனத்தின்படி நாம் எல்லோரும் சரீரத்தின் அவயவங்கள், கிறிஸ்து இயேசு தலையாயிருக்கிறார். அதனால நம்ம எல்லோரும் ஆலயத்திற்கு வரணும், ஆலயத்தில் கூடி இருக்கணும். இந்த சிலர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறீங்களா? என்னமோ தெரியல பிரதர், வலது கை வரவே மாட்டேன்னுக்குது. அப்படி இருக்கும். நாம யாராவது கர்த்தருடைய அங்கமா இருக்கிறவர்கள், கர்த்தருடைய சபையில கர்த்தருடைய பிள்ளைகளாய் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம கர்த்தருடைய ஆலயத்தை அசட்டை பண்ணக்கூடாது. ஒரே ஒரு காரணத்துக்கு நீங்க ஆலயத்தில் இல்லாம இருக்கலாம். என்ன தெரியுமா? சொல்லுங்க. உடம்பு சரியில்லைண்ணா. இல்லை இல்லை இல்லை, ஊழியம் இருந்தால் ஊழியத்துக்கு போகலாம். அதுக்கு மட்டும்தான். அதுவும் கேட்கணும், ஜாம் பண்ணணும். உங்களுக்காக ஜாம் பண்ணுவேன், அனுப்பி வைப்பேன். தாராளமாக போயிட்டு வரலாம், ஊழியத்துக்கு போகலாம். இங்கே இல்லை, கேட்குற இடத்துல இல்லைன்னா அடுத்தது எங்கே இருக்கணும்? பிரசங்கம் பண்ணுற இடத்துல நீ நிற்கணும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காணப்படணும். கர்த்தர் நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இன்றைக்கி நீங்கள் வாசிச்சிருந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. பெட்டர் எவ்ரிடேவும் ப்ரேயர் எவ்ரிடே அது ஒரு வரி எழுதியிருந்தார் ஐயா, ஸ்டான்லி ஐயா. I don't remember that I have missed one meeting in the church that I was in. CSI சபையில் தான் இருந்தார், ஆங்கிலிக்கன் திருச்சபையில். அந்த அவர் எழுதுறாரு, நான் ஒரு நாள் ஆராதனையை மிஸ் பண்ணியது எனக்கு தெரிலன்னார். இது எனக்கு தெரியாது. நான் ஒரு சில பேர்கிட்ட என் சாட்சியை சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஞாபகம் கூட கிடையாது. நான் என்னைக்கு கூட்டத்தை மிஸ் பண்ணன்ற ஞாபகம் கூட கிடையாது. இன்னைக்கல்ல, நான் விசுவாசியாக இருந்த நாட்கள் தொடங்கி என்றைக்கு கர்த்தர் என்னை சந்தித்தாரோ அந்த நாள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அது அவர் எனக்கு கொடுத்த கிருபை. நான் கேட்டேன் அப்பா கிட்ட, ஒன்று கேட்குறேன், உங்கள் பிரச்சனத்தில் எப்பவும் இருக்கணும். அதை என் அப்பா எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஒரு கூட்டத்தையும் மிஸ் பண்ண முடியல. இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். ஹல்லேலூயா. ஆமாங்க, கவனிங்களே. அப்போ நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய அவயவங்கள் நாம் இருந்து தான் ஆகணும். அது மட்டும் அல்ல, வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், பிகாஸ் we are part of Christ body, because not to quit gather, God told not to quit gathering. because இதுக்கெல்லாம் வசனங்கள் நேரம் எழுதுறதுக்கு நேரம் இல்லை, வேகமாக முடிச்சிடுறேன். because you can encourage others and be encouraged by others, because it is the church that Jesus addresses as his bride. மறுபடியும் சொல்லட்டுமா? எங்க தேவாலயத்துக்கு கூடி வரணும்? ஏன்னா அங்கே நீங்கள் இன்னொரு மற்ற சகோதர சகோதரிகளால் பலப்படலாம், நீங்களும் மற்ற சகோதரிகளை பலப்படுத்தலாம். நீங்கள் பலப்படுத்தலாம், பலன் அடையலாம். அதனால தேவாலயத்துக்கு வரணும். ரெண்டாவது, எதுக்குங்க தேவாலயத்துக்கு வரணும்? ஏன்னா நாம் கிறிஸ்துவோடைய சரீரம் என்கிற திருச்சபையுடைய ஒரு அவயவம், நாம் வந்து தான் ஆகணும். எதுக்குங்க சபைக்கு வரணும்? மூணாவது, ஏன்னா அவர் திருச்சபையத்தான் அவர் என்னென்னு அழைக்கிறாரு? தன்னுடைய மனவாட்டி என்று அழைக்கிறார். இதுக்கு மேல என்னையா காரணம் வேணும் உனக்கு தேவாலயத்துக்கு வர்றதுக்கு? என்ன வேணும் காரணம்? what do you want the other reasons to be to attend the church service? என்ன காரணமும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு சொல்ல முடியாது தெரியுமா? இல்ல ஆண்டவரே எனக்கு அப்படி இருந்துச்சு, இல்ல ஆண்டவரே எனக்கு இது. you and I can give no reason to God. ஒரு காரணமும் நாம கர்த்தர்கிட்ட சொல்ல முடியாது. வேண்டாம்.
பாருங்களேன், நமக்கு வேற ஏதோ ஒரு வேலை இருக்கு, சர்ச் இருக்கு. இப்போ நாம் என்ன செய்யணும்? எது முக்கியம்னு தீர்மானிக்கணும். அடுத்த வாரம் இருக்குல்ல, எங்கே போக போகுது? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு திங் நமக்கு என்ன தெரியுமா வேணும்? ஆலயத்துக்கு போயிடணும். இல்லைங்க, என்னன்னா இருக்கட்டும், நம்மளுடைய ப்ரையாரிட்டி என்ன? கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய ஆலயம். வேலை இல்லைன்னா, ஒரு வேலையும் இல்லைன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னா நான் நேரத்தோடு வரேன் பிரதர், அதல்ல என் கமிட்மெண்ட். எது இருந்தாலும் சரி, அதை தகர்த்து நான் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துவது தான் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற கனம். புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் த ஹானர் தட் வி கிவ் டு காட். ஆண்டவரே பாருங்கப்பா, இது ரொம்ப முக்கியம், இருந்தாலும் சரி இது இல்லை, நீங்கள் தான் வேணும். அதுதான் என் உண்மையான கனம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு வி கேன் ஹானர் காட். சரி, நல்லா கவனிங்க, நேரம் இல்லை. அடுத்தது ஒன்னே சொல்லி முடிச்சிடறேன். பாருங்களேன், நம்ம எல்லோருக்கும் தெரியும், லூக்கா புஸ்தகம் 1 அதிகாரம் நினைக்கிறேன். Maybe it's in first chapter. 1, 2. Let's see it. அண்ணா என்கிற ஒரு ஸ்திரீ உண்டு. நல்லா கவனிங்களேன், அண்ணா என்கிற ஒரு ஸ்திரீ உண்டு. அவங்களுக்கு குறைஞ்சது 84 வயசு. வசனம் சொல்லுது 84 வயசு. திருமணம் ஆகி 7 ஆண்டு காலங்கள் மாத்திரமே கணவனோடு இருந்தாங்க. கணவன் செத்து போயிட்டாரு. 18 வயசுக்கு திருமணம் ஆச்சுன்னு நினைச்சுப்போம். 18 அப்பெல்லாம் ஜாஸ்தி இருக்கட்டும். 18 வயசுக்கு திருமணம் ஆச்சுன்னு நினைச்சுப்போம். எத்தனை வருஷம் இருந்தாங்க? எல்லாரும் சொல்லுங்க. 7 வருஷம் இருந்தாங்க. 18 + 7 24 வயசு. இப்போ 24 வயசு உள்ள அந்த ஸ்திரீ, அன்னாள் என்கிற ஸ்திரீ கணவனை இழந்துட்டாங்க. இப்போ இவங்க யாரு? விதவை. 24 வயதுல ஒரு இளம் விதவை எங்க தெரியுமா ஓடுனாங்க? நேராக போய் தேவாலயத்தில் தங்கிட்டாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு எவ்வளோ வயசு தெரியுமா? 84. அதாவது குறைஞ்சது இரவும் பகலும். அங்கே அப்படிதான் எழுதியிருக்கோம். வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 37 வசனம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 60 வருஷம். என்னங்க பலன்? விதவையா தான் இருந்தாங்க. 84 வயசும் ஆயிடுச்சு. இப்போ என்னையா பலன் இது நிமித்தமா? நான் சொல்லவா? பாருங்களேன், தேவாலயத்தை குறித்த வாஞ்சைகள் எப்படி இருக்கு. நான் சொன்னேன், தாவீது ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி கூடாரமா எத்தனை வருஷமா இருந்துச்சு? 400 வருஷமா கூடாரமா தான் இருந்துச்சு. இங்க கர்த்தர் 400 வருஷம், மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடைவெளி 400 வருஷம் யாருக்கிட்டையும் கர்த்தர் பேசல. ஆனா ஆலயத்திலே இருந்த அந்த தாய்க்கு வேதகம் என்ன தெரியுமா அழைக்குது? தீர்க்கதரிசி. There was a prophetess. Why was she called prophetess? Though the message of God was absolutely rare, it was she who received the message from God. She had a message from God. அவங்க கிட்ட மட்டும் கர்த்தருடைய செய்திகள் இருந்துச்சு. அதுல ஒரு வாக்குத்தத்தம் வச்சு காத்திருந்தாங்க. என்ன? ஆண்டவராகிய இயேசுவை பார்ப்பாங்க. பார்த்த உடனே அது வரைக்கும் நான் சொன்னேன், ஒன்று கேட்கறதுக்கு ஆலயத்தில் இருக்கணும், இல்லைன்னா இவங்க கேட்குற வரைக்கும் காத்திருந்தாங்க. பார்த்துட்டாங்க. உடனே தேவாலயத்திலேருந்து 84வது வயசில் வெளியில் புறப்பட்டு போய் இஸ்ரவேலுக்கு காத்திருந்த ரட்சகர் வந்து விட்டார் என்று சொல்லி ஊரெங்கும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆலயத்திலேயே இருந்தால் என்னையா நடக்கும்? கர்த்தருடைய பிரசன்னம், மீட்டிங், கர்த்தர், உபவாச கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆறுத என்னையா கிடைக்கும்? எனக்கு ஒன்று கிடைக்கும், ரட்சகர் கிடைப்பார். 2வது, அந்த ரட்சகரை குறித்து நீங்க மற்றவங்கிட்ட சொல்லுகிற நாட்களுக்குள்ள நடத்திடுவார். யாருக்கு வசனம் சொல்லுது? வருகிற நாட்களில் வசனத்துக்கு என்ன வரும்? பஞ்சம் வரும். யாருக்கு வசனம் கிடைக்கலனாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற அவருடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் மண்ணா நிற்காது. புரியுதா உங்களுக்கு? நமக்கு வசனம் குறைஞ்சு போகாது. ஊரெங்கும் பஞ்சம். எலியா உள்ள இருக்கிறாரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அந்த வீட்டில் மட்டும் ரொட்டி சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. There will be no famine in their home, no matter what is happening around.
if you learn to stay in the presence of God, if you know how to dwell in the presence of God, it is we who will receive the message from the Lord. It is we who will receive the connection with the Lord. நாம தான் கர்த்தரோடு கூட இணையவும் அவருடைய செய்திகளையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், மற்றதெல்லாம் அப்பா பார்த்துப்பார். என்ன தெரியுமா செய்யணும்? சமூகத்தில் காத்துரு. எனக்கு ஜெபிக்க தெரியாது பிரதர், ரொம்ப நேரம் வேண்டாம், சும்மா உக்காந்துருங்க. அப்பா என்கிட்ட விண்ணப்பம் இல்லை, பெருசாக எந்த முறையும் இல்லை, என்னை நல்லா வச்சுருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட உட்காரலான்னு வந்திருக்கிறேன்ப்பா. அடே அப்பா, என்னைக்கும் இல்லாத பிரச்சனத்தை நீங்கள் அன்றைக்கி பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் லேர்ன் தட். லெட் அஸ் கோ டு தி லார்ட். நான் என்னுடைய பழக்கத்தை சொல்கிறேன். யாரும் இல்லை வீட்டில் அப்படின்னு சொன்னால் நான் அப்பா கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன்? அப்பா, இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் மீ, நீங்களும் நானும் மட்டும் தான், யாரும் இல்லை. கொஞ்ச நேரம் ஏதாவது ஜெபம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் ஏதாவது பேசலாம். உண்மைக்கு சொல்லுவேன், அன்னைக்கு கர்த்தருடைய பிரசனம் அழகாக உணரலாம். வசனங்கள் அப்படியே வரதை நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் லிட்ரலி ரிசீவ் மெசேஜ் ஃப்ரம் காட். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மெனி டைம்ஸ் அபவுட் தட், லைக் தட். கேளுங்க கர்த்தர்கிட்ட, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்க கற்றுக்கங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் த லார்ட் வாண்ட்ஸ் அஸ் டு கோ த்ரூ. அண்ணா அந்த ஆலயத்தில் தங்கி இருக்கிறத கற்றுக்கிட்டான். அப்படியே சொல்லிக்கிட்டு போவேன். ஒன்றும் வேண்டாம், இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், கவனிங்க. வேதாகமத்தில் யூதாஸ் காரியத்து மரித்து போனான். யூதாஸ் இஸ்காரியோத்து மரித்த பின்பு யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். இன்னும் வாட் வாஸ் த கண்டிஷன் இன் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 1? என்ன கண்டிஷன் தெரியுமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verses 21 to 24 வாசிங்க. என்ன தெரியுமா? என்ன கண்டிஷன்? 11 பேர் தான் இருக்கிறோம், இன்னொரு அப்போஸ்தலன் வேணும்யா. இயேசு நம்மளை 12 பேரை தானே தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ இன்னொருத்தனை அப்பாயிண்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? யாரை தேர்ந்தெடுக்கலாம்? யார் நல்ல பேச்சு திறமை இருக்கு பாருங்க, யார் நல்ல தைரியசாலி பாருங்க, யார் நல்லா படிச்சிருக்கிறா பாருங்க. இதெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன கண்டிஷன்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21 தொடங்கி வேகமாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி வாசிங்க. ஆதலால் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்த அந்த நாள் தொடங்கி கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரே எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் நம்மோடு கூட சஞ்சரித்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் உயிரோடு எழுந்ததை குறித்து சாட்சியா இருக்கிறவனை ஏற்படுத்தணும். என்ன கண்டிஷன்? என்ன இல்லைங்க, 12 பேர்ல ஒருத்தன் செத்து போயிட்டான், அவனை ரீப்ளேஸ் பண்ணணும் இப்போ இன்னொருத்தனை கொண்டு. என்ன கண்டிஷன்? தேங்க்யூமா. ஆரம்ப தொடங்கி கூட இருந்திருக்கிற ஆளா இருக்கணும். இந்த மத்தாயஸ் என்கிற பேரை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயும் வாசிச்சதில்லை. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். என்னையா கிடைக்கும்? இவன் கூடவே இருந்ததான். அது வரைக்கும் 12 அப்போஸ்தலர் தெரிந்து கொண்ட இயேசு இவர்களை தெரிஞ்சுக்கல. இவனுடைய பேர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே ஆதி தொடங்கி இருந்ததுனால என்னையா நடந்துருச்சு? இப்போ இவங்கள தானே தெரிஞ்சுக்கிட்டார். என்ன ஒன்றும் இல்லையே, நீங்கள் அமர்ந்துருங்க கர்த்தருடைய பிரசன்னத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. சீட்டு போட்டால் யார் பேர் வரும்? அவர் பேர் வரும். கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தை திறந்தா யார் பேர் வரும்? அவருடைய சமூகத்தில் ஆதி தொடங்கியே காத்திருந்தவர்களுடைய பேர்கள் கர்த்தர் எழுதி வச்சிருப்பார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்ல. ஹல்லேலூயா. I can still give you more classical examples. 7 பேரை தெரிஞ்சுக்கங்கன்றாங்க, அதே அப்போஸ்தலர்கள் தான். நாங்கள் பிரசங்கம் பண்ணணும், கர்த்தருடைய வசனம் நாங்கள் ஊழியம் செய்யணும், இந்த டெய்லி அஃபேர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்க முடியாது. ஒரு 7 பேரை ஆலயத்தில் தெரிஞ்சுக்கங்க. அவங்க யாராக இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கிற ஆட்களாக இருக்கணும். படித்தவனும் படிக்காதவனும் எல்லாம் விஷயம் கிடையாது. இங்கே ஆலயத்தில் இருக்கிறவனாக இருக்கணும், கர்த்தரை அறிந்தவனாக இருக்கணும். தட் இஸ் த ரிக்வயர்மெண்ட், தட் இஸ் த கண்டிஷன். அந்த 7 பேரையும் அப்படி தான் தெரிஞ்சுப்பாங்க. யோசுவாவை எடுத்து வாசித்து பாருங்க. யோசுவா வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், மோசேக்கு சொல்கிறார் கர்த்தர், மோசே என்னோட என் அண்டைக்கு மலைக்கு மேல் வா. சரிங்க ஆண்டவர். யோசுவா வாப்பா, ஜனங்கள்லாம் இங்கேவே காத்துருங்க. 24ஆம் அதிகாரம் யாத்திராகம் 12ஆம் வசனத்தில் மேலே போகிறார், வாசிக்க வேண்டாம்.
24:12 மலைக்கு போகிறார். மோசேவை மலையின் அடிவாரத்தில் வைத்து, பாளையத்தில் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கான். மோசே மலையின் மேல் போய் 40 நாள் காத்து இருக்கிறான். 40 நாள் வசனங்களை கொண்டு கீழே இறங்குறான். கீழே இறங்குனா கீழே யார் இருக்கிறா? 32 தான் கீழே வர்றார். 24 மேலே போன மோசே 32 கீழே இறங்குறார். கீழே இறங்கி வந்தால் யார் காத்துட்டே இருக்கிறா? நான் எப்பவுமே ஆச்சரியமாக சொல்லுவேன். I have repeated this and I will still say it. It is the truth. Moses was talking to God. So he was busy. People were conversing with each other. ஜனங்கள் ஒருவரோடு பேசி கொண்டிருந்தாங்க. அவங்க பிஸியாக இருந்தாங்க. மோசே கர்த்தரோடு பேசிட்டு இருந்தார், பிஸியாக இருந்தார். இந்த நடுவில் நிற்கிற யோசுவா யாரோட பேசிட்டு இருந்தான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் காத்திருக்க சொன்னாங்க, அவருடைய சமூகத்தில் காத்துக்கிட்டே இருப்பேன். See, that is the quality what God expects. இதுக்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32 17 வாசிக்கும். 32 17. கரெக்ட். இது தெரியாது, யோசுவாவுக்கு தெரியாது. 33:11 வாசிங்க. யாத்ராகமம் 33 11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் யாரோட பேசுவார்? நல்லா கேட்டுக்கங்க. மோசே கூடாரத்துக்குள் போகிறான். கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். அதுவும் எப்படி பேசுறாரா? முகமுகமாய் ஒரு நண்பனோடு பேசுகிறது போல பேசுவாராம். வாசிக்கலாம். பின்பு அவன், அதாவது ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு பாளையத்துக்கு போயிட்டாரு. நூனின் குமாரனாகிய யோசுவாவோ, அவன் மோசேயுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபனோ ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு, அவர் எங்கவே இருந்தாரு? கர்த்தர் யாரோட பேசினாரு? யோசுவா எங்க இருந்தாரு? கூடாரக்குள்ளதான் இருக்கிறாரு. கர்த்தர் யாரோட பேசல? யோசுவா கிட்ட பேசல, இவர்கிட்ட தான் பேசுறாரு. யோசுவா சொல்றாரு, நீங்க என்கிட்ட பேசுங்க, பேசாதீங்க. எனக்கு வேணுமா இருக்கிறது ஒண்ணுதான். என்ன தெரியுமா? உங்க பிரசன்னத்துல கடக்கிற ஒரு காரியம் போதும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துல இருந்தா மட்டும் போதும் ஆண்டவரே. வேற எதுவும் எனக்கு வேண்டாம் ஐயா, உங்க பிரசன்னம் வேணும். வாட் சார்ட் ஆஃப் அ மெச்சூரிட்டி இஸ் தட்? எவ்வளவு அருமையான ஒரு ஆவிக்குரிய நிலை அது. எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. மோசே, கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரா? என்கிட்டயும் பேசட்டும். ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. மோசே இடத்தில் பேசின ஆண்டவர் என்னிடத்தில் பேசட்டும். எதுவும் சொல்லலை. காத்திருக்க சொன்னா காத்திருப்பேன், ஆலயத்திலே விழுந்து கிடப்பேன். கர்த்தர் மோசையோடு தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனால் வசனம் சொல்லுது, ஒரு நாள் வந்துச்சு, ஆலயத்திலே இருந்தால் என்னையா நடக்கும்? மோசேவுக்கு வயசாயிடுச்சு. கர்த்தர் சொல்கிறார், மோசே நேரம் முடிஞ்சிருச்சு, என்ன ஆண்டவரே பண்ணணும்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் ஆலயத்தில் காத்துக்கிட்டே இருந்தான் பாரு, உன்னுடைய பணிவிடக்காரன் அவனை கூப்பிடு, யோசுவாவை கூப்பிடு, இப்போ அபிஷேகம் பண்ணி, இனி நீங்கள் பேச வேண்டாம் மோசே, நானே யோசுவாவோடு பேசுவேன். யோசுவா பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடத்துல எல்லாம், நீ பார்த்தீங்க தானே நான் மோசையோட எப்படி பேசுவேன்? நண்பனை போல பேசு. அவனோடு இருந்தது போல நான் வாங்க கூட இருப்பேன். நடுறா போகலாம். வாட் டு யூ கெட் பீயிங் இன் காட்ஸ் ஹவுஸ்? கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். என்னையா கிடைக்கும் எனக்கு கர்த்தருடைய ஆலயத்தில்? ஒன்று கிடைக்கும். என்ன? கர்த்தருடைய பார்வை உன் மேலே வந்து தான் ஆகும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பார்வை உன்னை கண்ணோக்கி பார்க்கும். கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்ப்பார். அதற்குண்டான எல்லா பிரயாசத்துக்கும் பலன் ஒருவேளை இந்த ஆராதனையிலே உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் யோசுவாவை கண்ட தேவன், அண்ணாவை கண்ட தேவன், இங்கே இருந்த சீசன், ஆதி தொடங்கிய இருந்த சீசனை கண்ட தேவன் உங்களையும் என்னையும் கூட நிச்சயமாய் பார்க்கிறவரே. அல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் பார்க்கிறவரே. அதற்குண்டான பலன் சீக்கிரமாக வருது. ஒருவேளை பிரதர் நான் பல வருஷமாக காத்திருக்கிறேன் தான் பிரதர், கவலைப்படாதீங்க. மோசே நாட்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் இருக்கிறது யோசுவாவின் நாட்கள். அல்லேலூயா. இது யோசுவாவின் நாட்கள். கர்த்தர் யோசுவாக்களை எழுப்ப போகிறார். நம்ம மத்தியிலே கர்த்தர் யோசுவாக்களை எழுப்ப போகிறார். ஏன் அந்த யோசுவா நீங்களாக இருக்கக்கூடாது? ஏன் அந்த யோசுவா நீங்களாக இருக்கக்கூடாது? ஏன் அந்த அண்ணா நீங்களாக இருக்கக்கூடாது? ஏன் அந்த மத்தாயஸ் நீங்களாக இருக்கக்கூடாது? ஏன் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளக்கூடாது? சொல்லுங்கள் கர்த்தரிடத்தில்.
ஆதி தொடங்கி உமக்காய் காத்திருக்கிற ஒரு வேலைக்காரண்டவரே, நீங்கள் இப்போ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலைனாலும் சரி, நீங்கள் என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி, எனக்கு வேணுமா இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். என்ன? இடைவிடாத உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே. நான் தெகுட்டாம தியானம் பண்ணுகிற உம்முடைய வசனம் ஆண்டவரே. இந்த 2 கிருபை எனக்கு போதும் ஐயா. என்னை தள்ளாத உங்கள் பிரசனமும் தெவிட்டாத வசனமும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது 2 போதும் ஆண்டவரே எனக்கு. கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உங்களை உயர்த்தணும்னு. கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உங்களை கொண்டு என்ன செய்யணும். And the Lord himself will do it. All that you and I have to do is make sure that you are present in his presence. Hallelujah. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா என்பதை மாத்திரம் ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டும்தான் வேணும். இதை நான் சொல்ல, என் இயேசுவே சொன்னார். என்ன சொன்னார் இயேசு? என்ன சொன்னார் இயேசு? மார்த்தாளே மார்த்தாளே, தேவையில்லாம அநேக காரியங்களை குறித்து நீ கவலையா இருக்கிறம்மா, தேவையானதெல்லாம் ஒன்று தான். அது இயேசுவே சொன்னார். தேவையானது எல்லாம், என்னோட சேர்ந்து சொல்லுங்க, தேவையானதெல்லாம் ஒன்று தான். என்னது? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. என்னை விட்டு எடுபடாத என் நல்ல பங்கு என் இயேசு. ஹல்லேலூயா. அவளை மட்டும்தான் நமக்கு வேணும். எந்திரிச்சு நிற்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்?